Hello, welcome back. ரொம்ப நாள் ஆச்சு பசங்களா உங்களை பார்த்து. I missed you all so much. So I have come back with another beautiful and a wonderful topic, hormones. எப்பயுமே கன்ஃபியூஷன் ஆகிற ஒரு டாபிக் தான் உங்களுக்கு. ஸோ என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு டாபிக் தான் மேம் கெமிக்கல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன் அந்த சாப்டரை குவிக்காக எங்களுக்காக ரிவைஸ் பண்ணி கொடுங்க மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே ஐ ஹவ் கம் வித் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹியூமன் ஃபிசியாலஜி கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெக்ரேஷனில் நம்ம ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிஸார்டர்ஸை பற்றி ஆல்ரெடி நம்மளோட அனு மேம் ஒரு லைவ் போட்டிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த லைவ்ல. என்டையர் 3 hour செஷன் ஆஃப் ஆல் த டிஸார்டர்ஸ் கிளாஸ் 11 and 12 இருக்கிற எல்லா டிஸார்டர்ஸை வச்சும் ஒரு லைவ் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் அதையும் பாருங்கள். பெடிகிரி அனாலிசிஸ் லைவும் கொடுத்துருக்காங்க. பெடிகிரி சார்ட்டை எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சூப்பராக ஹார்மோன்ஸை தரவாக இந்த செஷன் முடிக்கிறதுக்குள்ளே படிக்க போகிறோம். ஓகேயா? So I want to see all my students giving me hi. நம்மளோட symbol டடாங் ஹார்ட்டின் போடுங்க. ஓகே, எப்பயுமே I love you all. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா குவிக்லி? ஸோ எங்கள் எல்லாரையும் இன்னொரு வண்டர்ஃபுல்லான செஷனில் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ நீட்டோட அந்த டென்ஷன் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்பீரமாக ரீநீட்டை நோக்கி அடி வச்சிட்ருக்கீங்க. ஸோ டுவர்ட்ஸ் த சக்ஸஸ் நீங்கள் மார்ச் ஆகிட்ருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய சல்யூட்பா. சூப்பர். உங்களோட கரேஜ், டிட்டர்மினேஷன், வில் பவர் எல்லாத்துக்குமே அ பிக் ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர். அதே வில் பவரோட கீப் ப்ரிப்பேரிங் ஃபார் த RE-NEET 2026. சூப்பராக நீங்கள் எல்லாருமே சக்ஸஸை ஆக போகிறீங்க. எக்ஸாம் பேப்பரை சூப்பராக பண்ண போகிறீங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ சாப்டருக்கு போயிடலாமா? எஸ், எல்லோரும் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. சாப்டர் போயிடலாமா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கம் ஆன் குவிக். ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஓகே, குவிக்காக நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸ், அந்த கிளான்ஸ் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேயா? சூப்பரா போலாமா? எஸ், எல்லாரும் ஒரு ஹாய் ஃபைவ் கொடுங்க குவிக்லி. Wow, wow, beautiful, beautiful. So happy, so happy. Hi Krishna Kirtana, good evening. Hi sweetie. இனிய மாலை வணக்கம். Hi Darshana, thumbs up. Super, super. போலாமா? Yes, shall we start? எல்லாம் ஒரு ஹார்ட் போடுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டா don't mistake students. In between la I won't be reading most of your comments, but ஏதா doubts இருந்துச்சுன்னா டீம் எனக்கு உடனே சொல்வாங்க. I'll clarify your doubts. ஓகே, இந்த செஷனை நீங்கள் திருப்பி எடுத்து ரிவைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நடுவில் ரொம்ப நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக ஆகிடும். அதனால தான் I won't be keeping on calling your names. Yes Krishna Kirtana, thank you so much. So we'll start our class. ஆரம்பிச்சிடலாம். ஓகே, okay, yes, chemical coordination and integration. இதில் இன்ட்ரடக்ஷனில் நம்மளோட நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் நம்மளோட நர்வ்ஸ் பற்றி பார்த்துருப்போம், நியூரான்ஸ் பற்றி பார்த்துருப்போம். நியூரான்ஸ் எல்லா இடத்துக்கும் சிக்னலை கொடுக்க முடியாது. பாயிண்ட் டு பாயிண்ட் கோஆர்டினேஷன் தான். பட் அந்த நியூரான்ஸ் இன்டர்வீன் பண்ண முடியாத இடத்துக்கும் சிக்னல் சென்ட் பண்ணி நம்ம வேலையை, நம்ம பாடியில் இருக்கிற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸையும் ஃபங்க்ஷனையும் எந்த ஒரு பிரச்சனையும் தடைகளும் இல்லாமல் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் நம்மளோட ஹார்மோன்ஸ். ஸோ நியூரல் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் rapid coordination. Neural coordination is so rapid, short-lived. Nerve fibers, இதான் சொன்னேன்,
எல்லா இடத்துக்கும் போக முடியாது. Do not innervate all the cells of the body. அப்போ cellular functions are continuously regulated. எப்படி அப்படின்னா by a special kind of coordination. அதுதான் நம்ம hero of today's class, hormones. Hero of today's class யாரு? நம்ம hormone. ஓகே, நம்மளோட ஹார்மோன்ஸ். ஸோ நியூரல் சிஸ்டமும் எண்டோக்ரைன் சிஸ்டமும் சேர்ந்து தான் நம்மளோட எல்லா ஃபிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. புரிஞ்சுதா? அப்போது நம்மளோட எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ், நம்ம பாடியில் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸோக்ரைன் கிளான்ஸ்க்கு டக்ட் இருக்குது. ஒரு டக்ட் வழியாக அதுக்கு ஒரு ரூட் இருக்கும். இந்த ரூட் வழியாக தான் நீ போகணும் அப்படின்னு ஒரு டக்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் எண்டோக்ரைன் கிளான்ஸ்க்கு டக்ட் இருக்காது. அதோட செக்ரீஷனை டைரெக்டாக பிளட்டில் தான் கொடுக்கும். பிளட்டு தான் ஹார்மோன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகும். ஸோ அதனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எண்டோக்ரைன் கிளான்ஸ்க்கு டக்ட் இருக்காது. தே லேக் டக்ட் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் கால்ட் ductless glands and their secretions, அது secrete பண்ற அந்த கெமிக்கல் பேர் என்ன, ஹார்மோன்ஸ். ஸோ ஸ்பெஷல் அந்த கிளாசிக்கல் டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பழைய NCERT எடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ்க்கான டெஃபினிஷன் என்ன கொடுத்துருப்பாங்க, ஹார்மோன்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ்டு பை எண்டோக்ரைன் கிளான்ஸ். இங்கேயே நம்மளுக்கு லாக் ஆயிடுச்சு. ஓகே, எண்டோக்ரைன் டிஷ்யூஸ் இருக்கு, நான் எண்டோக்ரைன் டிஷ்யூஸ் இருக்கு. அதுவுமே இட் வில் செக்ரீட் சர்டன் ஹார்மோன்ஸ். லிவர் வில் செக்ரீட் ஹார்மோன், ஹார்ட் வில் செக்ரீட் ANF. அந்த மாதிரி அதர் ஆர்கன்ஸ் ஆல்சோ செக்ரீட் சர்டன் ஹார்மோன்ஸ்னு இருக்கிறப்ப எண்டோக்ரைன் கிளாண்டு தான் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படின்றதுக்காக தான் நம்ம டெஃபினிஷனை புதுசாக மாற்றிருக்காங்க. அது என்ன டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிளாசிக்கல் டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஹார்மோன்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் produced by endocrine glands, released into blood and transported to different parts of the body. அப்படின்றது classical பழைய definition of hormone. But what is the current scientific definition of hormone? Hormones are non-nutrient chemicals. அதில் nutritional value எதுவும் கிடையாது. It's non-nutrient chemicals which act on intercellular messengers. Intrana உள்ளுக்குள்ளே, interna in between. So intercellular messengers and are produced in trace amounts. Trace na small amounts la தான் produce ஆகும், kilogram கணக்கில் produce ஆகாது. So this proves இதுதான் ஹார்மோன். ஹார்மோன்னா என்ன, ஒரு கெமிக்கல். அதில் நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கா, இல்லை. அது என்ன பண்ணணும், இட் வில் ஆக்ட் அஸ் இன்ட்ரசெல்லுலர் மெசஞ்சர்ஸ். ஒரு செல்லுக்கு நடுவில் பிளட் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் ஆகி போகிறப்ப அந்தந்த எந்தெந்த இடத்துல அது வேலை செய்யணுமோ அந்தந்த இடத்துல அதோட வேலையை போய் ப்ராப்பராக செஞ்சிடும். அவ்வளோதான், அதுதான் ஹார்மோன்ஸ். திஸ் ப்ரூவ்ஸ் தி கரெக்ட் டெஃபினிஷன். ஓகேயா? ஸோ இதில் நம்ம வெர்டிபிரேட்ஸோட ஹியூமன், எஸ்பெஷலி ஹியூமனோட என்டையர் எண்டோக்ரைன் சிஸ்டமை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷனில் இன்வெர்டிபிரேட்ஸ் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இன்வெர்டிபிரேட்ஸில் மோஸ்ட்டாக ஆர்த்தோபோட்ஸ், மொலஸ்க்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம்னு கிடையாது. நியூரோ செக்ரேட்டரி செல்ஸே சர்டன் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணி சில பல ஃபங்க்ஷன்களை பண்ணும். ஸோ அதனால் அதை வந்து காம்ப்ளெக்ஸாக அவங்க சொல்லலை. இன்வெர்டிபிரேட்ஸ் possess very simple endocrine system with very few hormones. Okay, whereas large number of chemicals are involved in vertebrates. So adula da நம்ம ஸ்பெஷலா human endocrine system பத்தி நம்ம பார்க்க போறோம். So human endocrine system ல இதெல்லாம் நம்மளோட glands. மாஸ்டர் gland pituitary, மாஸ்டருக்கு மாஸ்டர் தான் hypothalamus. So hypothalamus, pituitary, pineal, thyroid, parathyroid, thymus, pancreas, adrenal gland, gonads, ovary and testis. Ovary in female, testis in male. இது எல்லாம் தான் human endocrine system. இதில் இந்த ஒவ்வொரு கிளாண்டும் என்னென்ன ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகுது,
அந்த ஹார்மோன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ண போது, அதில் எதெல்லாம் ப்ரோட்டீன் ஹார்மோன், எதெல்லாம் பெப்டைட், எதெல்லாம் பாலிபெப்டைட், எது கிளைகோப்ரோட்டீன், எது ஸ்டீராய்டு அப்படின்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஷால் வி கோ? எஸ், குட். ஃபர்ஸ்ட், ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம், ஆர்கனைஸ்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பை டிஷ்யூஸ் அண்ட் ஸ்கேட்டர்ட் செல்ஸ். பார்த்தீங்களா, இதனால தான் நம்மளுக்கு வந்து கிளாசிக்கல் டெஃபினிஷன் கரெக்ட் இல்லை. சயின்டிஃபிக்காக நம்ம ஹார்மோனோட டெஃபினிஷனை மாற்றணும் அப்படின்றது இங்கே தான் வந்துச்சு. ஏன்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ் தவிர there are also non-endocrine organs like heart, GI tract, kidney and liver which also produces certain hormones. அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ப்ராப்பர் எண்டோக்ரைன் கிளான்ஸ்னா hypothalamus, pituitary, pineal, thyroid, parathyroid, thymus, pancreas, adrenal and gonad. ஓகேயா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைப்போதலாமஸ். மாஸ்டருக்கு மாஸ்டர். ஓகே, ஹைப்போதலாமஸ் அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? பேசல். இதை வந்து நோட் பண்ணிக்கோ, ரூஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதனால பேஸ்ன்றது தான் கரெக்ட். Base of what? Basal part of diencephalon of the forebrain. So நம்மளோட forebrain consists of cerebrum, thalamus, hypothalamus. நம்ம படிச்சிருப்போம் போன சாப்டர் நியூரல் கண்ட்ரோல்ல. ஸோ அப்போ ஹைப்போதலாமஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு? நோட் பண்ணிக்கோ, சர்க்கிள் பண்ணு. பேஸ் ஆஃப் diencephalon. It regulates wide spectrum, நேரோ இல்லை ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ண ஹெல்ப் பண்ண போகிறது ஹைப்போதலாமஸ். இட் கண்டெய்ன்ஸ் செவரல் குரூப்ஸ் ஆஃப் நியூரோசெக்ரீட்டரி செல்ஸ் கால் நியூக்ளியை. இந்த நியூரோசெக்ரீட்டரி செல்ஸ் இது எதுவும் இல்லை, இதுதான். ஓகே, செக்ரீட் பண்ணக்கூடிய நியூரோசெக்ரீட்டரி செல்ஸ் அது என்ன செக்ரீட் பண்ணுது? ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. ஸோ செல் பாடிஸ் ஆஃப் நியூரோசெக்ரீட்டரி செல்ஸ் ஆர் சீன் அஸ் அக்ரிகேட்ஸ் கால் ஹைப்போதலாமிக் நியூக்ளியை. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது என்ன? ஹைப்போதலாமஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் என்னென்ன, அந்த ஹார்மோன்ஸ் பிட்யூட்ரியை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகுது, அதெல்லாம் நான் கிளியராக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. ஸோ ஹைப்போதலாமஸை பற்றி நீ தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் ஒன்று, இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி பேசல் பார்ட் ஆஃப் diencephalon. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அது ரெகுலேட் பண்ண போகுது. அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் செவரல் குரூப் ஆஃப் நியூரோசெக்ரீட்டரி செல்ஸ் which forms as aggregates as hypothalamic neurons. ஸோ இந்த hypothalamic neurons ஆர் அந்த செல் பாடிஸ்லன்னா எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது? ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஓகேயா? அந்த ஹார்மோன்ஸ் என்னென்ன? ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹைப்போதலாமஸ். ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹைப்போதலாமஸை ரிலீசிங் ஹார்மோன், இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். இதை தவிர்த்து ஹைப்போதலாமஸில் ப்ரொடியூஸ் ஆகிற இன்னும் 2 ஹார்மோன் இருக்குது, அது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சிடோசின், vasopressin ஆர் இது என்னன்னு சொல்லுவோம்? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ADH. இது ரெண்டுமே கூட இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஹைப்போதலாமஸ் தான். ஓகேயா? பட் இட் இஸ் ரிலீஸ்ட் த்ரூ போஸ்டீரியர் பிட்யூட்டரி. அதுக்கு நம்ம வருவோம். ஸோ this is also the hormones which is produced in hypothalamus. ஸோ ஹைப்போதலாமஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் ரிலீசிங் ஹார்மோன்ஸ், இன்ஹிபிட்ரிங் ஹார்மோன்ஸ். இந்த ரிலீசிங் ஹார்மோனும் இன்ஹிபிட்ரிங் ஹார்மோனும் கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட ஆன்டீரியர் பிட்யூட்ரியை. யாரை கண்ட்ரோல் பண்ணுறது? ஆன்டீரியர் பிட்யூட்ரி. இதுக்கும் ரிலீசிங் ஹார்மோன், இன்ஹிபிட்ரிங் ஹார்மோனுக்கும் போஸ்டீரியர் பிட்யூட்ரிக்கும் சம்மந்தம் இல்லை. தெளிவாக கேட்டுக்கோ. ரிலீசிங் ஹார்மோனுக்கும் இன்ஹிபிட்ரி ஹார்மோனுக்கும் போஸ்டீரியர் பிட்யூட்ரிக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே பாரு, releasing hormone stimulates anterior pituitary to release the corresponding pituitary hormone, inhibits anterior pituitary from releasing the corresponding pituitary hormone. அப்போ எந்த pituitary ஹார்மோனை பற்றி பேசுகிறாங்க அவங்க? anterior pituitary. புரிஞ்சுதா? whereas oxytocin, vasopressin, it will be produced in
hypothalamus, but released through posterior pituitary. Released through posterior pituitary. புரிஞ்சுதா? Clear? Released through posterior pituitary. The releasing hormone, inhibiting hormone, it will control the anterior pituitary hormones. அப்ப இங்க இன்னொரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். posterior pituitary அப்ப ஏதாவது ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுமா மேம் அப்படின்னு கேட்டா நோ. posterior pituitary எந்த ஹார்மோன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அது ஹைப்போதலாமஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆக்சிடோசினையும் வாசோப்ரெசினையும் ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் தான் பண்ணும். புரிஞ்சுதா? இதே ஆன்டீரியர் பிட்யூட்ரி ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு கேட்டால் ஆமாம், ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்னென்ன ஹார்மோன்ஸ்னு அடுத்து பார்க்கலாம். கிளியரா? இஸ் திஸ் கிளியர்? எஸ்? ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிலீசிங் ஹார்மோனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்ஹிபிட்டரிங் ஹார்மோன், growth hormone releasing hormone, GnRH, sorry, gonadotrophin releasing hormone, growth hormone releasing hormone, GHRH இருக்கு, GHRH இருக்கு, GHIH இருக்கு. இங்க அவங்க சொல்றது gonadotrophin releasing hormone. gonadotropins என்னென்ன? LHFSH. அப்ப LHFSH எங்க ப்ரொடியூஸ் ஆகும்னா anterior pituitary-ல ப்ரொடியூஸ் ஆகும். அந்த anterior pituitary-ல ப்ரொடியூஸ் ஆனது ரிலீஸ் ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்றது நம்மளோட gonadotrophin releasing hormone. So stimulates the release of gonadotrophin, FSH and LH. இதே இன்ஹிபிட்டிங் ஹார்மோனுக்கு எக்ஸாம்பிள் somatostatin கொடுத்திருக்காங்க. somatostatin is nothing but GHIH. GHIH னா growth hormone, inhibiting hormone. GHIH னா என்ன அப்படின்னா growth hormone, inhibiting hormone. அதாவது growth hormone ரிலீஸ் ஆகாம இன்ஹிபிட் பண்ணும். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? somatostatin. இதுக்கு இன்னும் அடிஷ்னலா நம்மளுக்கு certain releasing hormones and inhibitory hormonesum கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு hypophyseal portal circulation அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்க ஹைப்போதலாமஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ரிலீசிங் ஹார்மோனும் இன்ஹிபிட்டரி ஹார்மோனும் it will go to, இதுதான் anterior pituitary, it will go to anterior pituitary through a circulation called as portal circulation. பாரு, அதோட axon terminal இங்கே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த போர்ட்டல் சர்க்குலேஷன் தான் அந்த ரிலீசிங் ஹார்மோனியோ இன்ஹிபிட்டிங் ஹார்மோனியோ எடுத்துட்டு ஆன்டீரியர் பிட்யூட்ரிக்கு வரும். ஓகேயா? ஸோ அப்போ இங்க பாருங்க, RH and IH. RH னா ரிலீசிங் ஹார்மோன், இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். எங்க ஒரிஜினேட் ஆகுது? ஹைப்போதலாமஸ்ல. எங்க? இங்க ஹைப்போதலாமஸ்ல ஒரிஜினேட் ஆயிட்டு pass through the axon வழியா பாஸ் ஆகி இந்த nerve ending க்கு வந்ததும் are transported from hypothalamus. இந்த RH-உம் IH-உம் hypothalamusல இருந்து anterior pituitary-க்கு எப்படி transport ஆகுது? through a portal circulation called hypophyseal portal circulation. through a portal circulation called hypophyseal. hypophysis நாவே pituitary ன்னு அர்த்தம். hypophysis னா என்ன? pituitary ன்னு அர்த்தம். so hypophyseal portal circulation. புரிஞ்சுதா? அப்போ ரிலீசிங் ஹார்மோன் இன்ஹிபிட்டரி ஹார்மோன் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? ஹைப்போதலாமஸ்ல. அந்த ரிலீசிங் ஹார்மோனும் இன்ஹிபிட்டரி ஹார்மோன்ஸும் நிறைய இருக்கு. நிறைய ரிலீசிங் ஹார்மோன்ஸ் இருக்கு, நிறைய இன்ஹிபிட்டரி ஹார்மோன்ஸ் இருக்கு. அது
anterior pituitary-ல ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகலாமா இல்லை ரிலீஸ் ஆகக்கூடாதா அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணும். எதில்? ஆன்டீரியர் பிட்யூட்ரியை கண்ட்ரோல் பண்ணும் த்ரூ அ போர்ட்டல் சர்க்குலேஷன். ஓகேயா? புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து RH and IH regulates functions of anterior pituitary, whereas posterior pituitary directa hypothalamus ஓட நியூரல் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த லைனை பாருங்க. let me draw it in red. இங்க இருக்கா? டைரக்டா ஆக்சான் வந்து ஆக்சான் டெர்மினல் எங்க வருது? போஸ்டீரியர் பிட்யூட்ரிக்கு வருது. டைரக்டா நியூரானோட நர்வ் எண்டிங்க்கு வந்துருது. இங்க எந்த ஒரு போர்ட்டல் சர்க்குலேஷனுமே இல்லை. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. the posterior pituitary is under the direct neural regulation of hypothalamus. Okay, நான் சொன்னேன் இல்லையா certain releasing hormones extra. first GnRH gonadotrophin releasing hormone சொன்னேன். அது மாதிரி corticotrophin releasing hormone. corticotrophinனா adrenocorticotropic hormone corticotrophin அப்படின்னு சொல்லுவோம். அது அதை ரிலீஸ் பண்ண வைக்கிற ஒரு ரிலீசிங் ஹார்மோன் தான் corticotrophin. growth hormone releasing hormone சொன்னா GHRH. growth hormone ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றது இந்த growth hormone releasing hormone. prolactin releasing hormone. prolactin அப்படின்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த prolactin releasing hormone it has to be released from hypothalamus. tyrotrophin. தைரோட்ராஃபின்க்கு இன்னொரு பேர் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தைரோட்ராஃபின்க்கு இன்னொரு பேர் என்ன? TSH, தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அது ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா? தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்போ எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரி. அது ரிலீஸ் ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறது தைரோட்ராஃபின் ரிலீசிங் ஹார்மோன். மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன். மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னா MSH. ஸோ MSH அப்படின்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகலாமா அப்படின்னு சிக்னல் கொடுக்கறது MSH RH. RHனா ரிலீசிங் ஹார்மோன், MSHனா மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகேயா? ஸோ இது அடிஷ்னல் ரீடிங்க்கு தான், இது நம்மளுக்கு சிலபஸில் இல்லை. பட் ஐம் டெல்லிங் யூ ரிலீசிங் ஹார்மோன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொமாட்டோஸ்டாட்டின், அதாவது GHIH. growth hormone, inhibiting hormone ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில். அதை தவிர்த்து இங்கே இன்னும் 2 எக்ஸாம்பிள். prolactin inhibiting hormone, அதாவது prolactin செக்ரீட் ஆகக்கூடாது அப்படின்னு அதை இன்ஹிபிட் பண்ணுறது, அது ரிலீஸ் ஆகக்கூடாது. எங்கேருந்து ரிலீஸ் ஆகக்கூடாது? எங்கேருந்து? ஆன்டீரியர் பிட்யூட்ரிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது prolactin inhibiting hormone. மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் MSH ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது MSH-IH, மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். இல்லையா? ரொம்ப ஈஸி. ஸோ ரிலீசிங் ஹார்மோன் தெளிவாக கேட்டுக்கோ. ரிலீசிங் ஹார்மோன் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறது ஹைப்போதலாமஸ். அது வந்து ஆன்டீரியர் பிட்யூட்ரியில் அடுத்து நம்ம தான் பார்க்க போகிறோம். சர்டன் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு அதை டிக்டேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போதலாமஸில் இருக்கிற ரிலீசிங் அண்ட் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். ஓகேயா? எஸ், இப்போ நம்மளோட மாஸ்டர் கிளாண்ட் பிட்யூட்ரி, மாஸ்டர் எண்டோக்ரைன் கிளாண்ட் பிட்யூட்ரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேயா? நீங்கள் வந்து அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். எக்ஸாம் ஹாலில் டவுட்ஸ் வரக்கூடிய சில பார்ட்ஸ் கேட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு பிட்யூட்ரி கிளாண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இன் அ போனி கேவிட்டி. அதுக்கு பேரு செல்லா டர்சிகா. அது எந்த போனோடது? ஸ்பினாய்டு போன். கிரேனியல் போன்ஸ் இருக்கு இல்லையா? கிரேனியல் போன்ஸில் ஒன் ஆஃப் த போன்ஸ் இஸ் ஸ்பினாய்டு போன். அந்த ஸ்பினாய்டு போனோட ஒரு அது உள்ள அங்கே இருக்கிற செல்லா டர்சிகா அப்படின்ற ஒரு போனி கேவிட்டியில் எனக்கு என்ன இருக்குது? பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்குது. சில சமயம் கொஸ்டினில் ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. பிட்யூட்ரி கிளாண்ட் தான் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? போனி கேவிட்டி கால் செல்லா டர்சிகா ஆஃப் த ஸ்பினாய்டு போன் ஆஃப் cranium.
அந்த இடத்துல இந்த பிட்யூட்ரி இருக்குல்ல, இதுதான் பிட்யூட்ரி. இதுதான் பிட்யூட்ரி. இதுதான் இதுக்கு மேல இந்த இடத்துல தான் நம்ம ஹைப்போதலாமஸ் இருக்கு. ஹைப்போதலாமஸையும் பிட்யூட்ரியும் கனெக்ட் பண்ற இந்த ஸ்டாக், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லலாம், இன்ஃபென்டிபுலம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், இன்ஃபென்டிபுலம். The stalk, the pituitary stalk னு சொல்லலாம். The stalk that is connecting the posterior, pituitary gland, posteriorல pituitary, entire pituitary glandையும் hypothalamusையும் கனெக்ட் பண்ற அந்த ஒரு ஸ்டாக், அந்த ஸ்டாக் பேர் தான் என்னது, infundibulum or also called as pituitary stalk. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம அனாட்டமிக்கலா பிட்யூட்ரி கிளாண்டை எப்படி பிரிக்கலாம், இந்த டயக்ராமை பாருங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா you can see this structure separate. இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதே மாதிரி நடுவுல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அனாட்டமிக்கலா we can classify pituitary gland into anterior pituitary adenohypophysis, posterior pituitary neurohypophysis. அதை விட பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா பேஸாக நம்ம பிட்யூட்ரி கிளாண்டை அடினோஹைப்போஃபைசிஸ்னோ நியூரோஹைப்போஃபைசிஸ்னோ நம்ம பிரிப்போம். அடினோஹைப்போஃபைசிஸ்க்கு கீழே ஆன்டீரியர் பிட்யூட்ரி அண்ட் பார்ஸ் இன்டர்மீடியா, அதாவது இன்டர்மீடியட் லோப் இருக்கும். நியூரோஹைப்போஃபைசிஸ் கீழே வெறும் பார்ஸ் நர்வோசா, அதுக்கு இன்னொரு பேர் போஸ்டீரியர் பிட்யூட்ரி. ஓகேயா? ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்ரியும் பார்ஸ் இன்டர்மீடியா, அதாவது இன்டர்மீடியட் லோபும் மோஸ்ட்டாக ஹியூமன்ஸில் ஃபியூஸ்டாக தான் இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி ஃபியூஸ்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது அனாட்டமிக்கலி we can divide pituitary வந்து இப்போ question, pituitary can be anatomically divided into adenohypophysis and neurohypophysis. Na correct, the statement is right. So pituitary gland adenohypophysis no neurohypophysis no பிரிக்கிறோம். adenohypophysis க்கு கீழ pars distalis அப்படின்றது anterior pituitary, pars intermedia அப்படின்றது intermediate lobe. ஓகேயா? அதுக்கப்புறம் pars nervosa or neurohypophysis, you call it as posterior pituitary. Pars distalis anterior pituitary, pars intermedia intermediate lobe, pars nervosa posterior pituitary. Anatomically we divide pituitary gland into adenohypophysis and neurohypophysis. Okay? இந்த anterior pituitary சில பல ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும், அதோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்டர்மீடியட் லோப் சில பல ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணோம், அது ஒரே ஒரு ஹார்மோன், சில பல எல்லாம் ஒரே ஹார்மோனை செக்ரீட் பண்ணோம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பார்ஸ் நர்வோசா எந்த ஹார்மோன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணும், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது in humans, நான் சொன்னேன் இல்லையா, pars intermedia is almost fused with pars distalis. Now moving into hormones of anterior pituitary. 6 ஹார்மோன் இருக்கு. growth hormone, prolactin, thyroid stimulating hormone, adrenocorticotropic hormone, luteinizing hormone, follicle stimulating hormone. ஓகே, இந்த மாதிரி 6 ஹார்மோனும் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், ஆன்டீரியர் பிட்யூட்ரியில் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரியில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த 6 ஹார்மோனும் ரிலீஸ் ஆகணுமா இல்லை ரிலீஸ் ஆகக்கூடாதா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஹைப்போதலாமஸில் இருக்கிற ரிலீசிங் ஹார்மோன் அண்ட் இன்ஹிபிட்ரி ஹார்மோன். இப்போ புரிஞ்சுதா? ஓகே. ஸோ பார்ஸ் இன்டர்மீடியாவில் ஒரே ஒரு ஹார்மோன் தான் செக்ரீட் ஆகும், அதாவது ப்ரொடியூஸ் ஆகும், which is nothing but MSH, melanocyte stimulating hormone. melanocyte stimulating hormone, MSH. அது எங்கது? பார்ஸ் இன்டர்மீடியா, அந்த இன்டர்மீடியட் லோப். ஓகே, கிளியரா? நோ. growth ஹார்மோன், அது பேர்லயே இருக்கு, வளர்ச்சிக்கு உதவி பண்ற ஒரு ஹார்மோன். So growth hormone is a polypeptide hormone. Note panniko. It is a polypeptide
polypeptide hormone made up of more than 190 correctா 191 amino acids நால ஆனது தான் இந்த growth hormone synthesized and released by anterior pituitary. Synthesized, produced and released by anterior pituitary. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? growth and development of tissues, organs and epiphyseal elongation க்கு ஹெல்ப் பண்ற long bones growth க்கு and promotes protein synthesis, skeletal muscles grow ஆகிறதுக்கு, visceral organs, internal organs grow ஆகிறதுக்கு, எல்லாத்துக்குமே growthக்கு ஹெல்ப் பண்ற ஹார்மோன் growth hormone. It is a polypeptide hormone. இந்த growth hormone அதிகமா நார்மல் லெவல்ல விட அதிகமா ப்ரொடியூஸ் ஆனா இந்த மாதிரி உயரமான மனிதர்கள், அதாவது gigantism அப்படின்ற கண்டிஷன் வரும். இதுவே நார்மலா ப்ரொடியூஸ் ஆக வேண்டிய growth hormone நார்மல் லெவலை விட கம்மியா ப்ரொடியூஸ் ஆனா நம்மளுக்கு dwarfism, அதாவது குட்ட மனிதர்கள் பிறப்பாங்க. ஓகே, ஹைட் ஜாஸ்தியா இருக்கிறது gigantism, நார்மல் ஹைட்டை விட ரொம்ப குள்ளமா இருக்கிறது dwarfism. ஸோ growth ஹார்மோன்ன்றது கரெக்டான லெவல்ல ப்ரொடியூஸ் ஆகணும். எங்க? நம்மளோட ஆன்டீரியர் பிட்யூட்ரியில தான் சிந்தசைஸ் ஆகும், ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்றது, ரிலீஸ் ஆகணும்னா growth ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் ஹைப்போதலாமஸ்ல இந்த சிக்னல் கொடுக்கும். அது ரிலீஸ் ஆகக்கூடாது, இன்ஹிபிட் ஆகணும்னா growth ஹார்மோன் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன், அதாவது என்னது சொமாட்டோஸ்டாட்டின் பார்த்தோம் இல்லையா, அதுவும் ஹைப்போதலாமஸ்ல இருந்து சிக்னல் கொடுக்கும். புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். ஸோ growth ஹார்மோன். அடுத்து நம்ம பார்க்க போற ரெண்டாவது anterior pituitary hormone prolactin, which is the milk producing hormone. memory glandsல இருந்து after childbirth milk produce ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு prolactin produce ஆகணும். so prolactin, growth of memory glands, nourishment to the sperm. okay, clear-ஆ? புரிஞ்சுதா? ஸோ அப்போ 6 விதமான ஆன்டீரியர் பிட்யூட்ரியில சிந்தசைஸ் ஆகி, அதாவது ப்ரொடியூஸ் ஆகி செக்ரீட் ஆன ஹார்மோன்ஸ் பார்த்தோம். growth ஹார்மோன், prolactin, thyroid stimulating ஹார்மோன், adrenocorticotropic ஹார்மோன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து லியூட்டனைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த மாதிரி 6 ஹார்மோன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 6 ஹார்மோன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகிறது ஆன்டீரியர் பிட்யூட்ரியில். அது ரிலீஸ் ஆகலாமா இல்லை இன்ஹிபிட் ஆகணுமான்னு கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போதலாமஸ். ஓகே, எஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ஸ் இன்டர்மீடியா. இன்டர்மீடியட் லோப்ல ஒரே ஒரு ஹார்மோன் தான், அதாவது மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். melanocyte stimulating hormone. It acts on melanocytes. melanocytes na melanin contain பண்ணிருக்கிற cells. melanin இருக்கிற cells you call it as melanocyte stimulating hormone. வந்து அதுல melanocytesல act ஆயிட்டு இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது? skin pigmentation. see, melanin வேற melatonin வேற, கன்ஃபியூஸ் ஆகாத. melatonin அப்படின்றது இன்னொரு எண்டோக்ரைன் கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் செக்ரீட் பண்ணுற ஒரு ஹார்மோன். மெலனின் அப்படின்றது பார்ஸ் இன்டர்மீடியா. ஓகே, மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மெலனின். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாத. ஸோ மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மெலனோசைட்ஸில் ஆக்ட் ஆகும். மெலனோசைட் இஸ் நத்திங் பட் மெலனின் இருக்கிற அந்த செல்ஸை தான் மெலனோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஆக்ட் ஆகி தான் ஸ்கின் பிக்மெண்டேஷனை ரெகுலேட் பண்ணும். ஒரே ஒரு ஹார்மோன் தான் பார்ஸ் இன்டர்மீடியா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேயா? ஆன்டீரியர் பிட்யூட்ரி, அதாவது பார்ஸ் டிஸ்டாலிஸ் 6 ஹார்மோனையும் பார்ஸ் இன்டர்மீடியா ஒரு ஹார்மோனையும் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதோட ஃபங்க்ஷன் என்ன எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ஸ் நர்வோசா, அதாவது நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ஆர் போஸ்டீரியர் பிட்யூட்ரி. அதில் எந்த ஹார்மோனும் ப்ரொடியூஸ் ஆகாது. அது என்ன பண்ணுது? ஸ்டோர் அண்ட் ரிலீஸ். சிந்தசைஸ்னு ஏதாவது வேர்டு பார்த்தியா? சிந்தசைஸ் பார்த்தியா? இல்லை இல்லை. என்ன பண்ணுது? ஸ்டோர் அண்ட் ரிலீஸ் 2 ஹார்மோன்ஸ் தட் ஆர் எங்க சிந்தசைஸ் ஆயிருக்கு? ஹைப்போதலாமஸ். வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ
oxytocin vasopressin. Oxytocin vasopressin synthesize produce ஆகிறது hypothalamus. அந்த நியூரான் வழியா வந்து அந்த நியூரான் டெர்மினல்ல சர்வ் ஆயிருக்கும். அங்க இருந்து ரிலீஸ் தான் ஆகும். எது வழியா? போஸ்டீரியர் பிட்யூட்டரி வழியா. எது வழியா? போஸ்டீரியர் பிட்யூட்டரி வழியா. ஆக்சிடோசினும் வாசோப்ரெசினும் பெப்டைட் ஹார்மோன் தான். 9 அமினோ ஆசிட்ஸால ஆன ஒரு பெப்டைட் ஹார்மோன். ஆக்சிடோசின் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஆர் சிந்தசைஸ்ட் in the cell bodies of hypothalamic and இங்க பாரு நான் சொன்னதான் திருப்பி சொல்றாங்க. இந்த ஆக்சான் இந்த செல் ஹைப்போதலாமிக்ல இருந்து நியூ ஆக்சான் வழியா வந்து ஆக்சான் டெர்மினல் எங்க இருக்கு? போஸ்டீரியர் பிட்யூட்டரியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்டோர் ஆகி போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகி ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் ஆக்சிடோசனையும் வாசோப்ரெசின் ஆர் ஏடிஹெச்சையும் ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது தான் நம்ம போஸ்டீரியர் பிட்யூட்டரியோட வேலை. ஆனால் ஆக்சிடோசனும் வாசோப்ரெசினும் சிந்தசைஸ் பண்ணுறது நம்மளோட ஹைப்போதலாமஸ். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அடுத்து சிந்தசைஸ் திருப்பி அது வந்திருக்கு, சாரி. ஹார்மோன்ஸ் ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் அப்படின்றது இட் இஸ் ஆக்சுவலி ஸ்மூத் மசில்ல கான்ட்ராக்ஷனை உண்டாக்குற ஒரு ஹார்மோன். ஆக்ட்ஸ் ஆன் ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட் கான்ட்ராக்ஷன். ஸோ கான்ட்ராக்ஷன் நம்மளுக்கு மெயினாக நம்ம மயோமெட்ரியம், அதாவது சைல்டு பர்த் அப்போ எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம், நம்மளோட 3 லேயர்ஸ் ஆஃப் யூட்ரஸில் மயோமெட்ரியமில் தான் இந்த கான்ட்ராக்ஷன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த குழந்தைய வெளியில் புஷ் பண்ண ஹெல்ப் பண்ணுற ஒரு ஹார்மோன் ஆக்சிடோசின். விகரஸ் கான்ட்ராக்ஷன் டியூரிங் சைல்டு பர்த். ஸோ அதனால் இதை பர்த் ஹார்மோன்னு சொல்லலாம். இன்னொன்று மெமரி கிளான்ஸ்ல இருந்து மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரொலாக்டினாக இருந்தாலும் அந்த பேபி அந்த மில்கை சக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா மில்கை எஜெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுற ஒரு ஹார்மோன் ஆக்சிடோசின். மில்க் எஜெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஆக்சிடோசின். மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது பிபி ப்ரொலாக்டின். புரிஞ்சுதா? மில்க் ப்ரொடக்ஷன் ப்ரொலாக்டின், மில்க் எஜெக்ஷன் oxytocin, and also it is called as birth hormone because it helps in childbirth, vigorous contraction during childbirth. Okay ya? அடுத்து vasopressin. press அப்படினா எங்கேயோ pressure கொடுக்க போறோம். yes, constriction of blood vessels நடக்கும். அது மட்டும் இல்லாம ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். இது என்ன பண்ணுனா நம்ம பாடியில தேவையான அளவுக்கு தண்ணி எலக்ட்ரோலைட்ஸை ரீஅப்சார்ப் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். ஆக்ட்ஸ் மெயின்லி ஆன் கிட்னிஸ். நம்மளுக்கு எக்ஸ்க்ரீஷன் நடக்கிறது த்ரூ தண்ணி, இது எல்லாமே யூரின் வழியாக வெளியில் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு கிட்னியில் யூரின் ஃபார்மேஷன்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷனில். அங்கே பார்த்தீங்கன்னா ADH ஹெல்ப்ஸ் இன் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் sodium electrolytes and water. So மெயினாக ஸ்டிமுலேட்ஸ் reabsorption of water and electrolytes அப்படின்னு சொல்றது நம்மள NaCl, sodium NaCl salt by the distal tubules DCT, and thereby reduces loss of water. So யூரின்ல நிறைய தண்ணி போகாம யூரின் கான்சென்ட்ரேட்டடாக தான் இருக்கணும், ரொம்ப டைல்யூட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப டைல்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ கண்டிஷன் கால்ட் அஸ் டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது சுகர் சொல்கிறோம்ல, பிளட் சுகர், அந்த சுகர்ன்ற அந்த கண்டிஷன் தான். பட் டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின், டைலேட் யூரின், அதை டையூரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டையூரிசிஸை ப்ரிவென்ட் பண்ணுறது ADH. இன்கேஸ் ADH கரெக்டாக செக்ரீட் ஆகலை அப்படின்னா ரொம்ப டைல்யூட் யூரின் போகும், இல்லை எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின் நடக்கும். ஸோ கன்ஸ்ட்ரிக்ட்ஸ் பிளட் வெசல்ஸ். இது பிளட் வெசல்ஸையும் ப்ரெஸ்ஸின் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷனும் பண்ணும். ஸோ இதை வந்து ஹைப்பர் டென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். பிளட் ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ணும் வேசோ ப்ரெஸ்ஸின். ஓகே, கிளியரா? ஸோ நம்ம என்டையர் ஹைப்போதலாமஸ் அண்ட் பிட்யூட்ரி ஹார்மோன்ஸை நம்ம பார்த்துட்டோம். பிட்யூட்ரி ஹார்மோன்ஸில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது ஹைப்போதலாமஸில் ப்ரொடியூஸ் ஆகி போஸ்டீரியர் பிட்யூட்ரியில் ஸ்டோர் ஆகி ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் ஆக்சிடோசின், வாசோப்ரெசின்.
Oxytocin, it's a birth hormone. Child birthக்கு vigorous contractions உண்டாக்குற ஒரு hormone. And memory glandsலேருந்து milk eject பண்ண, when the baby sucks the milk, அது eject ஆகி வரத்துக்கு help பண்ணுற ஒரு hormone oxytocin. And vasopressin or ADH அப்படின்றது, it acts on DCT and help to reabsorb water and electrolytes from the filtrate. Okay, clear? And this is a vasoconstrictor. Blood vessels are constrict பண்ணி GFR, glomerular filtration rate increase பண்ணும், blood pressure increase பண்ணும். It causes a hypertensive, tensionனா tension, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இப்படி இழுத்து பிடிச்சா highly tense அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி hypertensive, blood vesselல ஒரு pressure கொடுக்கிறது. Okay, so this is about the hypothalamic hormones and pituitary hormones. அடுத்து நம்ம பார்க்க போற endocrine gland, pineal gland. இதை வந்து பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லலாம். இன்கேஸ் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ரெகுலராக இந்த ஃபோன்லாம் பார்க்காம நைட்டு பெட்டுக்கு போன உடனே நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டான ரூமில் கண்ணை மூடிட்டு படுத்தா என்னதான் நீ வந்து தூக்கம் வரலன்னு சொன்னாலும் தூங்க முடியும். அது பிகாஸ் ஆஃப் திஸ் மெலோட்டோனின். பீனியல் கிளாண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிற மெலட்டோனின். பீனியல் கிளாண்ட்லேருந்து, ஏன்னா அதுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் மெலோட்டோனின் நிறைய செக்ரீட் ஆகும். நீ நைட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணுக்கு முன்னாடி இப்படியே வச்சு ஃபோனை பார்த்தனா மெலோட்டோனின் எங்கே செக்ரீட் ஆகும், எங்கே நீ தூங்குவ, ரைட்? ஸோ அதனால தான் தூங்குறதுக்கு 1 hour பிஃபோர் ஸ்க்ரீன் டைமே இருக்கக்கூடாது, எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், டிவியோ மொபைலோ எதுவும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. பிகாஸ் ஆஃப் திஸ் மெலோட்டோனின். ஸோ லொக்கேட்டட் ஆன் தி, இந்த லொக்கேஷன் ரொம்ப முக்கியம், டார்சல் சைடு ஆஃப் ஃபோர் பிரெயின். டார்சல், வென்ட்ரல்னு கொடுத்தா தப்பு. ஸோ பீனியல் கிளாண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? டார்சல் சைடு ஆஃப் ஃபோர் பிரெயின் அண்ட் செக்ரீட்ஸ் ஹார்மோன் மெலோட்டோனின். ஸோ டெய்லியும் இந்த ஃபோன்லாம் பார்க்காம ஒரு கரெக்டான டயத்தில் நீ போய் தூங்கி காலைல எந்திரிச்சு பாரு, யூ வில் கெட் யூஸ் டு இட். அதுதான் நம்ம வந்து diurnal rhythm அப்படின்னு சொல்லுவோம், 24 hour rhythm, circadian rhythm அப்படின்னு சொல்லுவோம். Maintains the normal rhythm of sleep wake cycle. அந்த ஸ்லீப் வேக் சைக்கிளை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது இந்த மெலட்டோனின். ஓகே, மெலனின் வேற, மெலட்டோனின் வேற. ஓகே, பார்ஸ் இன்டர்மீடியா, அதாவது இன்டர்மீடியட் லோப் செக்ரீட் பண்ணுற ஒரே ஹார்மோன் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மெலனின். இது மெலட்டோனின். பீனியல் கிளாண்ட் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன் மெலட்டோனின். ஓகே, அடுத்து மெலட்டோனின் என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? நம்ம ஒழுங்காக தூங்கி எந்திரிச்சாலே பாடி டெம்பரேச்சர், மெட்டபாலிசம், பிக்மெண்டேஷன், கண்ணு சுற்றி கருவலியம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி எல்லாமே நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நாள் நம்ம நல்லா தூங்கலை அப்படின்னா த நெக்ஸ்ட் டே என்டையர் டே நம்மளுக்கு எப்படி இருக்கும்ல, ரொம்ப டயரிங்காக, நம்ம நார்மல் ஆக்டிவிட்டியே பண்ண முடியாமல் எல்லாமே பிரச்சனையாகும். ஓகே, எஸ். அடுத்து தைராய்டு கிளாண்ட். ஸோ தைராய்டு அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு காமனாக இருக்கிற ஒரு டிசீஸ் தான். தைராய்டு, ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸும் அதோட ஃபங்க்ஷன்ஸும் பார்க்கலாம். ஸோ தைராய்டு கிளாண்ட் இஸ் அ கம்போஸ்ட் ஆஃப் 2 lobes. எத்தனை லோப்ஸ் இருக்குது? 2 லோப். 1 2. அதை நடுவில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டுருக்கிற thin flap of connective tissue, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இஸ்துமிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை என்னன்னு சொல்கிறோம்? இஸ்துமிஸ். ஸோ 2 லோபையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஏரியா தான் யூ கால் இட் அஸ் இஸ்துமிஸ். ஸோ அப்போ எத்தனை லோபு? 2 லோபு. தைராய்டில் 2 லோபு. ட்ரக்கியாக்கு எய்தர் சைடு, பின்னாடி இருக்காது, டார்சல்னா தப்பு. ட்ரக்கியாக்கு ஆன் எய்தர் சைடு ஆஃப் தி ட்ரக்கியா யூ ஹேவ் 2 lobes of thyroid gland which is connected using which is connected by a thin, இந்த இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ, திக்கு கிடையாது, thin flap of connective tissue that connects the 2 lobes of thyroid gland. Okay, so இதில்
Thyroid gland is the largest endocrine gland. Largest gland in our body வந்து liver. ஆனா largest endocrine gland எது? Thyroid. Largest endocrine gland is thyroid. It is composed of thyroid follicles. இதுதான் நம்ம follicles ன்னு சொல்லுவோம். Thyroid follicles and in the area இது இருக்கு இல்லையா, இதுதான் stromal tissue. இதுதான் வந்து stromal tissue அப்படின்னு சொல்லுவோம். So அப்போ thyroid gland is composed of thyroid follicles and stromal tissue. இந்த follicle தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு செல் அழகா எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஏரியா தான் cavity. So நம்மளுக்கு follicular cells is surrounding the cavity. It synthesizes two hormones, T4, T3. T4 tetraiodothyronine, 3 na triiodothyronine. So it is an amino acid derivative. ஏன்னா இந்த thyroid hormone produce ஆகணும்னா எனக்கு amino acid tyrosin வேணும் and iodine ரொம்ப முக்கியம். So iodine is very 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 important for the normal rate of synthesis of thyroid hormone, and tyrosin is also very very important. ஏன்னா அந்த tyrosin தான் ஒரு structural support கொடுத்து அந்த டைரோசினோட போய் இந்த அயோடின் ஒட்டுறப்பதான் it forms the thyroid hormone. அதனால தான் அதுக்கு வந்து iodothyronine அப்படின்னு சொல்றாங்க. tetraiodothyronine, triiodothyronine. ஓகேயா? ஸோ அப்போ amino acid tyrosin is very important for synthesizing thyroid hormones, and iodine is very much essential for the normal rate of hormone synthesis. Thyroid hormone normally synthesize ஆகிறதுக்கு iodine ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேயா? iodine deficiency will lead to goiter, right? Yes. So thyroid gland is an largest endocrine gland. நார்மலா நம்ம பாடியில which is the largest gland ன்னு கேட்டா நீங்க liver சொல்லலாம். ஓகே? Functions of thyroid hormone. Thyroid hormone ஒரு ஃபீமேலோட பாடியில் இட் ஹேஸ் அ லாட்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் கம்பேர்ட் டு மேல். அதுவுமே ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டியை பண்ணும். ஸோ ரெகுலேஷன் ஆஃப் பிஎம்ஆர், பேசிக் மெட்டபாலிக் ரேட், கண்ட்ரோல்ஸ் மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், ப்ரோட்டீன் ஃபேட் மெட்டபாலிசம்க்கும் தைராய்டு ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டுக்கும் தைராய்டு ஹார்மோன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஆர்பிசி ஃபார்மேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா இட் ஸ்டிமுலேட்ஸ் தி ரிலீஸ் ஆஃப் எரித்ரோபோயட்டின். ஜக்ஸ்டா கிளாமருலால் அப்பேரட்டஸில் எரித்ரோபோயட்டின் இல்லையா, அது ஒரு பெப்டைட் ஹார்மோன் தான், அது ப்ரொடியூஸ் ஆகும். அதுலேருந்து தான் எனக்கு ஆர்பிசி ஃபார்ம் ஆகும். அதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், இதுக்குமே எனக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். Play a major role in the development and maturation of central nervous system, as well as has an influence on menstrual cycle. இந்த thyroid problem இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, நம்மளுக்கு irregular menstrual flow, severe pain and cramps during menstruation, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த தைராய்டோட இன்ஸ்டெபிலிட்டினால, தைராய்டு ஹார்மோன்ஸோட இன்ஸ்டெபிலிட்டினால வரும். ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், இதை பற்றி டீட்டெயிலாக பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக்குன்னு நம்ம அனுமாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க டிஸார்டர்ஸில், பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன், ரெகுலேஷன் ஆஃப் பிஎம்ஆர், பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை நமக்கு ரெகுலேட் பண்ணோம். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் மெட்டபாலிசம்க்கு promote physical, mental and sexual development, supports the process of RBC formation by stimulating the release of erythropoietin, influences and maintains water and electrolyte balance. Okay, yes. அடுத்து இன்னொரு thyroid gland secrete பண்ற ஹார்மோன் calcitonin. அதை வந்து தைரோகால்சிட்டோனின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், TCT. அது follicular cellsலேருந்து ப்ரொடியூஸ் ஆகாது, ஸ்ட்ரோமல் டிஷ்யூஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இட் இஸ் அ ப்ரோட்டீன் ஹார்மோன். TCT is a protein hormone. It regulates the blood calcium level. Okay, so இங்க பாரு, it is secreted by parafollicular cells.
அப்போ பேராஃபாலிகுலர் செல்ஸ் எங்கே இருக்குது? அந்த டயக்ராமில் பாருங்கள். பேராஃபாலிகுலர் செல்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? பேராஃபாலிகுலர் செல்ஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும், விச் இஸ் அவுட் சைட் த ஃபாலிகல்ஸ். நான் ஸ்ட்ரோமல் டிஷ்யூன்னு சொல்லிட்டேன், சாரி. பேராஃபாலிகுலர் செல்ஸ். பேராஃபாலிகுலர் செல்ஸ் வந்து அவுட் சைட் த ஃபாலிகல்ஸ் இருக்கும். இங்கே இருக்கும், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதை வந்து பேராஃபாலிகுலர் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பேராஃபாலிகுலர் செல்ஸ் will produce thyrocalcitonin. ஓகே, C cells அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா it depends on calcium இல்லையா, அதனால நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். TCT is released when மெயினாக blood calcium level exceed the normal level. ஸோ அப்போது blood calcium level நம்மளுக்கு வந்து நார்மல் லெவலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, if calcium is more in blood, அப்போ என்ன ஆகும்? TCT ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் பண்ணிட்டு it will decrease the blood calcium to normal. திருப்பியும் அதை வந்து நார்மலுக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்ணுற ஒரு ஹார்மோன் தான் TCT. And it is produced by the parafollicular cells. எங்க இருக்கு? ஸ்ட்ரோமால. ஸ்ட்ரோமான்றது the space outside the follicle. Okay, clear? I think so. Student யாருக்கோ doubt இருக்குன்னு நினைக்கிறேன். So just give me a minute, let me check. வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஹாய் ஹலோ. என்னோட ஸ்வீட் நேமா நந்தினி? என்ன டவுட் கேட்டிருக்காங்க? ஓகே மேம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். ஓகே, அதானே? இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் அப்படின்றது நம்ம ஹைப்போதலாமஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன். ப்ரொலாக்டின் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோம்ல. எஸ், அதுவுமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஹார்மோன், அதாவது ஆன்டீரியர் பிட்யூட்ரியில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எந்த ஹார்மோனும் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமா அப்படின்றது நம்ம பாடியில் இருக்கிற அந்த நார்மல் லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹைப்போதலாமஸ் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா அது வந்து ப்ரொடியூஸ் ஆனாலும் ரிலீஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அப்போ ரிலீஸ் ஆகாமல் இன்ஹிபிட் பண்ணட்டும். கரெக்ட் பழனியப்பன், புரிஞ்சுதா? ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து FSH-LH அப்படின்றது இட்ஸ் அ கொனடோட்ராஃபின் தான். அது வந்து ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட்க்கு, அதே மாதிரி LH இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டியூரிங் ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் ஓவுலேஷனுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஒன்ஸ் ப்ரெக்னன்ஸ் பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் நடக்கக்கூடாது, ஓவுலேஷன் நடக்கக்கூடாது. அப்போது இதை செக்ரீட் பண்ணுற ஆன்டீரியர் பிட்யூட்ரிக்கு நான் சிக்னல் அனுப்பணும், இது செக்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்போ அது ரிலீஸ் ஆகிறத இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு ஹைப்போதலாமஸ் ஹெல்ப் பண்ணும். அப்போது இது ரிலீஸ் ஆகாத, எனக்கு இது இப்போ தேவையில்லை, FSH-LH ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம பாடியில் சர்டென் ஹார்மோன்ஸ் லைக் ப்ரொஜெஸ்ட்ரான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோ. ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ஹையாக இருக்கிறப்ப ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் அ ப்ரெக்னென்சி ஹார்மோன். ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிட்டா கார்பஸ் லூட்டியம் மெயின்டைன் ஆகும் அண்ட் ஆல்சோ பிளசண்டாலேருந்து கூட நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி இருக்கிறப்ப ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ஹையாக இருக்குது அப்படின்னா FSH-LH வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ப்ரெக்னென்சி நடந்துட்டா எதுக்கு ஓவுலேஷன், அடுத்த தேவையில்லாமல் ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகி வேஸ்ட் ஆகக்கூடாது, ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பாடியில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் அப்படின்றது நம்ம ஆன்டீரியர் பிட்யூட்ரியிலேருந்து அந்த ஹார்மோன்ஸ் செக்ரேட், அதாவது ப்ரொடியூஸ் ஆனாலும் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னா இந்த ஹைப்போதலாமஸ் அந்த இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் மூலமா அதை கண்ட்ரோல் பண்ணும். புரிஞ்சுதா? கிளியரா? எஸ், கிளியர்? ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹார்மோன் வந்து ஹைப்போதைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம். இது வந்து ஆக்சுவலி அனுமம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லெட் மீ ஆல்சோ எக்ஸ்பிளைன். எப்படி ஹைப்பர் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் TSH இன் பிளாஸ்மா அண்ட் லோ லெவல் ஆஃப் தைராய்டு. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் இருக்குது,
தைராய்டு ஹார்மோன் என்ன? T3 T4. ஓகே, இன்கேஸ் T3 T4 பிளட்ல கம்மியா இருக்கு, அப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு சிக்னல் எங்க போகும்? ஹைப்போதலாமஸ் போகும். ஹைப்போதலாமஸ்ல இருந்து பிட்யூட்ரி, அதாவது நம்மளோட ஹைப்போதலாமஸ்ல இருந்து ஆன்டீரியர் பிட்யூட்ரிக்கு சிக்னல் வரும். அங்கிருந்து TSH ப்ரொடியூஸ் ஆகும். அங்கேருந்து என்ன ஆகும்? TSH ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போது TSH ப்ரொடியூஸ் ஆகிற அளவுக்கு, இப்போ TSH ப்ரொடியூஸ் ஆகிற அளவுக்கு நார்மலாக எனக்கு T3 T4 ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா இட் இஸ் ஹைப்போதைராய்டிசம். கேரக்டரைஸ்ட் பை TSH லெவல் அதிகமாக இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகலை. இதே வந்து பிளட்டில் TSH லெவல் கம்மியாகவும் T3 T4 அதிகமாகவும் இருந்தால் அது ஹைப்பர் தைராய்டிசம். அதாவது இன்கேஸ் நம்மளுக்கு வந்து தைராய்டில் T3 T4 அதிகமாக இருக்குன்னா திருப்பியும் நெகட்டிவ் ஃபீட்பேக், சிக்னல் ஹைப்போதலாமஸ் போகும், ஆன்டீரியர் பிட்யூட்ரிக்கு வந்து TSHோட லெவல் கம்மியாகும். TSH என்ன ஆகும்? கம்மியாகும். எப்போ ஒரு ஹார்மோன் இன்னொரு ஹார்மோனோட எதால அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது அதை வந்து சப்ரெஸ் பண்ணுதோ அது நெகட்டிவ் ஃபீட்பேக். ஓகேயா? ஸ்டிமுலேட் ப்ரொடியூஸ் ஆகி இன்னும் ஜாஸ்தியாக சப்போர்ட் பண்ணுதோ அது பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ இந்த இடத்துல தைராய்டு ஹார்மோன்ஸ் T3 T4 பிளட்டில் அதிகமாக இருக்கிறதுனால TSH சப்ரெஸ் ஆகணும், ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. ஸோ லோ லெவல் ஆஃப் TSH, இன்க்ரீஸ் பிளாஸ்மா, இப்படி இருக்கிற கண்டிஷனில் ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ அப்போது TSHோட லெவலும் அதுக்கேற்ற மாதிரி T3 T4 லெவலும் நார்மலாக இருந்தால் தான் தைராய்டு நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். அது நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் இல்லைன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸும் சொல்லலாம், அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் சொல்லலாம். அதனால அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த தைராய்டு சிஸ்டமே, இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை மெயின்டைன் பண்ணுற விஷயமே பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால தான் எய்தர் இட் வில் பி ஹைப்போ ஆர் ஹைப்பர். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேராதைராய்டு கிளாண்ட். பேராதைராய்டு கிளாண்டுன்றது தைராய்டு கிளாண்டுக்கு பின்னாடி ஒரு 4 குட்டி கிளாண்ட்ஸ். ஸோ ஒரு லோபில் 2, இன்னொரு லோபில் 2, ஸோ 4 இருக்கும். இன் ஹியூமன்ஸ் 4 parathyroid glands are present on the back side of the thyroid gland. 1 pair in each lobe secretes parathyroid hormone which is PTH. Okay, doubts கேட்டிருக்கீங்க, understood ma'am. Okay, parathyroid gland அப்படின்றது secretes parathyroid hormone. இதுவுமே ஒரு peptide hormone தான். Secretion of PTH is regulated by the, இதுவுமே calcium ions பேஸ் பண்ணி தான். ஓகே, புரிஞ்சுதா? TCT பார்த்தோம் இல்லையா? TCT என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்ல கால்சியம் லெவலை அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணும். ஆனால் இந்த பேராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா இன்கேஸ் நம்மளுக்கு வந்து பிளட்ல கால்சியம் லெவல் நம்மளுக்கு வந்து கம்மியாக அதிகமாக நம்மளுக்கு ரிலீஸ்ட் வந்த பிளட் கால்சியம் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா பிலோ நார்மல் லெவலில் அதை இன்க்ரீஸ் பண்ணும். சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். TCT அண்ட் PTH இது ரெண்டுமே ஆன்டகோனிஸ்டிக். ஸோ தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகே, இங்கே டீம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். அது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, சாரி கைஸ், அது பார்த்துக்கலாம், செக் பண்ணுங்க. TCT PTH இது ரெண்டுமே ஆன்டகோனிஸ்டிக் ஹார்மோன்ஸ், ரெண்டும் ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். TCT என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்ல கால்சியம் லெவல் அதிகமாக இருந்தால் அதை நார்மலுக்கு கொண்டு வரும். PTH என்ன பண்ணுன்னா பிளட்ல கால்சியம் லெவல் கம்மியாக இருந்தால் அதை நார்மலுக்கு கொண்டு வரும். ஓகே, ஸோ PTH is released when blood calcium level decrease. அப்போ
பிடிஹெச்க்கு ஸ்டிமுலண்ட் எது? பிடிஹெச் எப்போ ரிலீஸ் ஆகும்? அதை எப்போ வந்து நீ ஸ்டிமுலேட் பண்ணுவ? பிளட்டில் கால்சியம் லெவல் கம்மியாக இருந்தால் உடனே பிடிஹெச் என்ன பண்ணும்? நம்ம பாராதைராய்டு gland will release parathyroid hormone. Parathyroid gland will release parathyroid hormone. எப்போ? பிளட் கால்சியம் லெவல் நார்மல் லெவலை விட கம்மியாக இருந்தால். ஸோ பிடிஹெச் இப்போ வந்து என்ன பண்ணும்? அதை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால யூ கால் இட் அஸ் அ ஹைப்பர் கால்சிமிக். அது பிளட் கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதை ஹைப்பர் கால்சிமிக். அப்போ ஆப்வியஸாக டிசிடி யாரு? ஹைப்போகால்சிமிக். அப்போ டிசிடியை ட்ரிகர் பண்ணுற விஷயம் என்ன? டிசிடி கால்சிட்டோனின் எப்போ ரிலீஸ் ஆகும்? எனக்கு பிளட்டில் கால்சியம் லெவல் அதிகமாக இருந்தால் டிசிடி ரிலீஸ் ஆகும். பிளட்டில் கால்சியம் லெவல் கம்மியாக இருந்தால் பிடிஹெச் ரிலீஸ் ஆகும். சிம்பிள். புரிஞ்சுதா? அது ரெண்டுமே பிளட்டில் நார்மல் லெவல் ஆஃப் கால்சியமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஹார்மோன் கால்சியம். ஓகே. ஸோ அப்போது functions of PTH increases. RE-NEET exam leak இல்ல இல்லடா கண்ணா. ஜஸ்ட் இந்த வதந்திகள்லாம் நம்பாதீங்க. டோன்ட் கெட் டென்ஸ்ட். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நீட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே. எர்த் வாய்ஸ் ஓவர். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? எர்த் வாய்ஸ் ஓவர்னு போட்டிருக்கீங்க. அப்படியெல்லாம் எங்கே லீக்கெல்லாம் ஆகலடா கண்ணா. நிறைய ஸ்பேம்லாம் வரும், நம்பாதீங்க. ஓகே. ஓகே. ஸோ பிடிஹெச் இன்க்ரீசஸ் பிளட் கால்சியம் லெவல். ஸோ அப்போது நார்மல், இது வந்து நார்மல் கால்சியம், நார்மல் கால்சியம் இன் பிளட். இன்கேஸ் எனக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, நார்மலை விட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ரிலீஸ் ஆகும்? பாராதைராய்டு ஹார்மோன் ரிலீஸ் ஆகி திருப்பி இதை எப்படி கொண்டு வரும்? நார்மலுக்கு கொண்டு வரும். அதனால இதை என்ன ஹார்மோன்னு சொல்கிறோம்? ஹைப்பர் கால்சிமிக். என்ன ஹார்மோன்? ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன். ஓகே மேம், கால்சியம் லெவல் கம்மியாக இருக்குது, அதை நார்மலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டீங்க. எப்படி கொண்டு வரும்? கால்சியம் எங்கேருந்து வரும்? ஒன்று நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து அப்சார்ப் பண்ணணும். இன்னொன்று கால்சியம் அயான்ஸ் யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆகிறப்ப அதை ஆகாமல் அப்சார்ப் பண்ணோம். இன்னொன்று ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், போன் ரிசாப்ஷன். ரிசாப்ஷன் அப்படின்னா போனை அரிக்கிறது. ஏன்னா போன் இஸ் மேடப் ஆஃப் கால்சியம் அயான்ஸ் இல்லையா? ஸோ அப்போ பிளட்டில் கால்சியம் குறையிறப்ப போன் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை போய் பிடிஹெச் இப்படியே சுரண்டும். எனக்கு கொஞ்சம் கொடுன்னு. அதை தான் நம்ம வந்து போன் ரிசாப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டீமினரலைசேஷன் ஆர் டிஸ்சொல்யூஷன். கால்சியமை போன்லேருந்து எடுக்கிறது தான் போன் ரிசாப்ஷன். இன்னொன்று ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் ரீனல் டிபியூல்ஸ். கால்சியம் ரீஅப்சார்ப் பண்ணிக்கிறப்ப என்ன ஆகும்? எனக்கு எக்ஸ்க்ரீஷனில் கால்சியம் கம்மியாகும். இன்க்ரீசஸ் கால்சியம் ஃப்ரம் டைஜஸ்டட் ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறப்ப நம்ம கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிட்றப்ப டைஜஸ்டட் ஃபுட்லேருந்து அதை அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேயா? இப்படி தான் பிடிஹெச் என்ன பண்ணும்? பிளட்ல இருக்கிற ஜனநாயகன். ஓகே. ஃப்ரம் த டைஜஸ்டட் ஃபுட் அப்சார்ப் பண்ணி நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துடும். இப்படி தான் என்ன பண்ணும்? பிடிஹெச் வந்து கால்சியமை கம்மியிலேருந்து அதிகமாக்கும். புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ அதனால டிசிடி அப்படின்றத ஹைப்போகால்சிமிக் ஹார்மோன்னும் பிடிஹெச்சை ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன்னு சொல்லி இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் த கால்சியம் பேலன்ஸ் இன் த பாடி. ஓகேயா? ஓகே. ஸோ இந்த இதில் ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட் ஃபார் பிடிஹெச். பாராதைராய்டு ஹார்மோன். ஸோ பிளாஸ்மாவில் இந்த ஏரோ இப்படி போட்டிருக்காங்க கண்ணா.
பிளாஸ்மால blood பிளாஸ்மால கால்சியம் கம்மியானதோ parathyroid gland எதை செக்ரீட் பண்ணுச்சு parathyroid ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆச்சு அது என்ன பண்ணுச்சு பிளாஸ்மால parathyroid ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டு கிட்னிஸ்ல எனக்கு கால்சியம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும் இன்னொன்று கால்சிட்ரியால் அப்படின்றது கிட்னிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹார்மோன் நோட் பண்ணிக்கோ நம்மளுக்கு என்சிஆர்டியில் இல்லை ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோ கால்சிட்ரியால் இதை திஸ் இஸ் நத்திங் பட் active form of vitamin D. Active form of vitamin D da calcitriol. It is produced in the kidney. அது என்ன பண்ண போகுது இந்த calcitriol intestine-ல act பண்ணி calcium reabsorb பண்ண வைக்க போகுது இந்த kidneys-லேருந்து calcium reabsorption urine வழியா நிறைய calcium மிஸ் ஆகாமல் திருப்பி ரீஅப்சார்ப் பண்ண போகுது எங்கேருந்து ரீனல் டிபியூல்ஸ்லேருந்து ஸோ அப்போ என்னாகும் கம்மியாக இருந்த கால்சியம் பிளட்டில் அதிகமாகிடும் புரிஞ்சுதா ஃபைனலி ரீஸ்டோரேஷன் ஆஃப் இங்கே பாரு போன் ரிசார்ப்ஷன் ரிலீஸ் ஆஃப் கால்சியம் இன்டு தி பிளாஸ்மா போன்லேருந்து பிளாஸ்மாவுக்கு வரும் அப்போது நம்ம பாடி ஃப்ளூயிடில் கால்சியம் அயான்ஸ் ஓட அந்த இது மெயின்டைன் ஆகிடும் ஓகேயா கிளியரா ஓகே hyperparathyroidism hypoparathyroidism so போன்ல கால்சியம் லெவல் கம்மியாயிட்டு நார்மலுக்கு வந்துட்டா பிடிஹெச் என்ன ஆகும் செக்ரீட் ஆகணுமா கூடாதா ஆகக்கூடாதுல்ல நார்மலுக்கு தான் வந்துருச்சே இன்னும் அது செக்ரீட் ஆகிட்டே இருந்தால் என்ன பண்ணும் போனை போய் அரிச்சிக்கிட்டே இருக்கும் போன் அரிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் போன் டென்சிட்டி குறையும் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆஸ்டியோபோரோசிஸ் நிறைய பாராதைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருந்தால் ஆஸ்டியோபோரோசிஸ் வரும் இன்கேஸ் பாராதைராய்டு ஹார்மோனோட டிஃபிஷியன்சி ஹைப்போபாராதைராய்டிசம் அதாவது பாராதைராய்டு ஹார்மோன் நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகிறத விட கம்மியாக ப்ரொடியூஸ் ஆனால் பிளட்டில் கால்சியம் லெவல் கம்மியாக இருக்கிறப்ப இட் வில் ரீட் டு டெட்டனி இப்படி கை இருக்கு நம்ம லோகோமோஷனில் பார்த்துருப்போம்ல டிஸார்டரில் டெட்டனி வரும் ஸோ டெட்டனி இஸ் டியூ டு லோ கால்சியம் in plasma. Tetany is due to low calcium in plasma. Osteoporosis due to high calcium in plasma. High calcium in plasma. Okay? Clear? Okay. அடுத்து நம்ம பார்க்க போற gland thymus gland. Thymus gland endocrine gland மட்டும் இல்ல, it is also a primary lymphoid organ இல்லையா, right? primary lymphoid organ அது எங்க இருக்கு, லொகேஷன் ரொம்ப முக்கியம். லங்ஸ்க்கு பிட்வீன்லயும் தெளிவா கேட்டுக்கோ, breast bone sternumக்கு behind ஆவும் and ventral aortaக்கு முன்னாடி. ventralனா aortaக்கு முன்னாடி, breast போனுக்கு பின்னாடி, ரெண்டு லங்ஸ்க்கு நடுவுல இங்க இருக்கிறாங்க நம்ம மாஸ்டர். can you see? ஓகே, ரெண்டு லங்ஸ்க்கு நடுவுல, ஸ்டர்னம்க்கு பின்னாடி, அயோட்டாக்கு முன்னாடி. ஓகே, இது play a major role in the immune system. ஏனா thymus gland is a primary lymphoid organ. அங்கதான் T lymphocytes differentiate ஆகும். அது மட்டும் இல்லாம it will also help the B lymphocytes to produce antibodies. But primary function thymus gland ஓட என்னன்னு பார்த்தா to support differentiate T lymphocytes and help in cell mediated immunity. Okay, so secretes peptide hormone thymosin. Okay, so thymus gland secrete பண்ற ஒரு ஹார்மோன்
It's a peptide hormone, thymosin. Okay, so appo thymosin play a major role na sonna mari differentiating the T lymphocytes and produce cell mediated immunity, and also helps B lymphocytes to produce antibody and help in humoral immunity. இந்த thymus என்றது வயசு ஆக ஆக அதோட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுமா, டீஜெனரேட் ஆகுமா. ஸோ தைமஸ் கிளாண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகிறப்ப ஆப்வியஸாக எனக்கு இந்த T லிம்போசைட்ஸ் B லிம்போசைட்ஸோட கவுண்ட்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும், தைமோசின்ஸோட ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டு இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகும். அதனால தான் வயசானவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் அந்த இம்யூனிட்டி குறையறதுக்கான ரீசன் டீஜெனரேட்டட் தைமஸ் கிளாண்டோட சைஸு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஓல்டு இண்டிவிஜுவலில் தைமோசினோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால தே பிகம் வீக். புரிஞ்சுதா? ஸோ தைமஸ் கிளாண்ட் டீஜெனரேட் as we become old. ஓகே, கிளியரா? எஸ், so far clear? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? anyone has any doubts? சூப்பராக படிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் படித்ததில் என்ன டவுட்டு? சூப்பராக ஹார்மோன்ஸ் எவ்வளோ ஈஸியாக அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட பேர் வச்சே அப்படி ரிலேட் பண்ணி படிச்சுட்ருக்கோம்ல. ஆமாம் தானே? எஸ், கிளியர்? ஒரு 5 நிமிஷம் பிரேக் வேணுமா? 5 நிமிஷம் பிரேக். anyone wants பிரேக் வேணும்னா பிரேக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். 5 நிமிஷம் குவிக்காக ஒரு பிரேக் போயிட்டு அடுத்து we have almost come to an end இல்லையா? adrenal glandக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. and I have come with questions. எப்பயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேப்பிட் ஃபயராக கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி செஷன்லேயும் நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண போகிறோம். ஆன்சர் பண்ணிவிட்டு டீம் இந்த வாட்டியும் டாப்பரை நம்ம அனௌன்ஸ் பண்ணணும். ஓகே, பிரேக் கேட்டிருக்காங்களா? வேண்டாமாம்மா? ஏன்? ஓகே, no break, no doubts. Okay Kirtana, no doubts. Jeevanandam, yes. Hi. Good. So break வேண்டாம் சொல்லிருக்காங்க. break வேண்டாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, குட். அடுத்து நம்ம பார்க்க போகிற எண்டோக்ரைன் கிளாண்ட் அட்ரினல் கிளாண்ட். கிட்னிக்கு மேலே ஒரு தொப்பி மாதிரி இருக்கிற ஒரு கிளாண்ட். on top of each kidney we will have the adrenal gland composed of 2 types of tissues. இந்த adrenal glandல 2 type of tissue இருக்கும். adrenal cortex, adrenal medulla. adrenal cortex, adrenal medulla, adrenal cortex. ஓகேயா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹார்மோன்ஸ் அட்ரினல் மெடியூலாவிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ். அட்ரினலின், நார் அட்ரினலின், எஃபினெஃப்ரின், நான் எஃபினெஃப்ரின் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இட் இஸ் அன் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன். ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன் சொல்லுவோம். ஹார்மோன்ஸ் ஆஃப் அட்ரினல் மெடியூலா ஆர் கெமிக்கலி catecholamines, and they both are amino acid derivative. adrenaline, epinephrine, noradrenaline, norepinephrine. இது நம்ம பதட்டமாக இருக்கிற சூழ்நிலையிலையும் ஏதாவது த்ரில்லிங்காக ஏதாவது ரொம்ப அம்யூசிங்காக பண்ண போகிற விஷயத்துலையும் நம்ம ரொம்ப ஆன்ஷியஸாகவும் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற விஷயத்துலையும் இது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் rapidly secreted in response to stress or any kind of emergency. Hormones of adrenal medulla are called emergency hormone nu sollalam or fight or flight hormones nu sollalam. So in the adrenaline, noradrenaline enna function pannum? Epinephrine, norepinephrine prepares the body to face emergency situation. Okay, டக்குன்னு நம்ம வந்து எதையாவது பார்த்து ஆச்சரியப்பட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும்? இப்படி கண்ணை முழிப்போம் இல்லையா? பயமாக இருக்கா? ஓகே சார்,
கண்ணை முழிப்போம் இல்லையா, ரைட்? அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பியூப்பிலரி டைலேஷன். திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹாப்பியான விஷயம் சொன்னால் நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும், முடியெல்லாம் அப்படியே வரைக்க ஆரம்பிக்கும், அதுதான் பைலோ எரெக்ஷன். அப்புறம் பதட்டமான சூழ்நிலையில் ஸ்வெட்டிங். அப்புறம் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருப்போம், அலர்ட்னஸ். இதெல்லாமே நம்மளுக்கு வந்து these hormones increase alertness, pupillary dilation, piloerection, sweating, ரைட்? அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி சமயத்தில் நிறைய எனர்ஜி தேவைன்னா குளுக்கோஸ் தேவை. இப்போ எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோ, நீ வாட்டு நல்லா ஜாலியாக இப்போ இருக்கிற பசங்க தான் என்ன பண்ணுவீங்க, பாட்டு கேட்காம நடக்க கூட மாட்டிங்களே, நல்லா ஹெட்செட் போட்டு ஒரு உனக்கு பிடிச்ச பாட்டு ஹையாக வச்சு நடந்துட்டுருக்கிறப்ப எங்கேயோ சிவனேன்னு ஒரு நாய் படுத்துட்ருக்குன்னா அதை வாழை போய் மெதிச்சு அதை வெறுப்பேற்றி ஆட்ரா ஓட்டம் அப்படின்னு நீ ஓட ஆரம்பிக்கிறேன்னு வை. நீ ஓடுறதுக்கு எனர்ஜி வேணும்ல, இதுதான் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அப்போ என்ன ஆகணும், உன் பாடியில் ஜாஸ்தியாக குளுக்கோஸ் தேவைப்படணும், ரைட்? போகலாமா? இட் வில் தீஸ் ஹார்மோன்ஸ் நாய் துரத்துறப்ப ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் கான்ட்ராக்ஷன், ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன், ஓடுறப்ப மூச்சு வாங்கும், ரைட்? ரிலேட் பண்ணி பாரு. கேட்டகோலமைன்ஸ் இன்க்ரீசஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். நம்ம பாடியில் நம்ம ஏகப்பட்டது நம்ம சுகர் சாப்பிட்றோன்னா எல்லா சுகரும் இட் won't be used up. Some amount will be stored in liver cells, hepatocytes and adipocytes, cells of adipose tissue-ல கிளைக்கஜனாக ஸ்டோர் ஆகிருக்கும். என்னவா ஸ்டோர் ஆகிருக்கும்? கிளைக்கஜன். ஸோ அந்த இப்போ எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இந்த ஸ்டோர் ஆகிருக்கிற கிளைக்கஜனை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? ஸ்டோர் ஆகிருக்கிற கிளைக்கஜனை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் பேர் தான் கிளைகோஜெனாலிசிஸ். லைசிஸ்னா பிரேக்கிங், கிளைகோஜன் கன்வெர்ட்டிங் இன்டு குளுக்கோஸ். அப்படி எனக்கு என் பாடியில் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகி எனர்ஜி கொடுக்கும். தே ஆல்சோ ஸ்டிமுலேட் த பிரேக் டவுன் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன், லைபாலிசிஸ், புரோட்டியாலிசிஸ், இதுவும் நடக்கும். ஓகே, புரிஞ்சுதா? கிளியரா? இது மூலியமா சாரி இது மூலியமா எனக்கு பாடியில் குளுக்கோஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் ப்ரொடியூஸ் ஆகி எனர்ஜி கிடைக்கும். ஸோ அப்போது எனக்கு ஓடுறதுக்கான எனர்ஜி கிடச்சிருச்சு. டைம் பாருங்க ஓட்டம், வீட்டுக்கு போய் கதவை சாத்தி சேஃப். ஓகே, ஸோ போத் த ஹார்மோன்ஸ் எஃபினெஃப்ரின், நார்எஃபினெஃப்ரின் increase heartbeat, strength of contraction, rate of respiration. Catecholamines will increase the concentration of glucose in blood by breaking down of glycogen. Glycogen to glucose in the process பேரு glycogenolysis. ஓகேயா? கிளியரா? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸோ அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹார்மோன்ஸ் அட்ரினல் கார்டெக்ஸில் இருக்கிற ஹார்மோன்ஸ். இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் இருக்கிற டிஷ்யூஸை we are dividing it into 3 layers. ஓகே, இன்னர், மிடில், அவுட்டர். எது இன்னர் எது மிடில் நிறைய டவுட் வரும். ஸோ ஜஸ்ட் ரியா ஞாபகம் வச்சுக்கோ. ரெக்டிகுலாரிஸ் இன்னர் லேயர் ப்ரொடியூசஸ் ஆண்ட்ரோஜன். ரெக்டிகுலாரிஸ் இன்னர் லேயர் ப்ரொடியூசஸ் androgen. Fasciculata FMG, fasciculata middle layer secretes glucocorticoid. ஓகே, இது ரெண்டு தெரிஞ்சாலே அடுத்து ஈஸி தானே. அடுத்து glomerulosa outer layer produces mineral corticoid. ஓகே, ரியா எஃப்எம்ஜி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இன்னொன்று உனக்கு ஈஸி. ஓகே, கிளியரா? புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அப்போது zona reticularis inner layer, zona fasciculata middle layer, zona glomerulosa outer layer. Zona reticularis produces sex corticoids, androgens.
Zona fasciculata produces glucocorticoid cortisol. Zona glomerulosa produces mineral corticoid aldosterone. சொல்லியாச்சா? Clear? Okay? So hormones of adrenal cortex are steroids. Sex corticoids, cortisol, and aldosterone. இது மூணுமே it's a steroid hormone, are commonly called as corticoids. Cortisol, aldosterone, androgen. இது மூணுமே steroid hormone. அதோட function நம்ம பார்க்க போறோம். Mineral corticoid ஓட example நம்ம என்ன பார்த்தோம்? Aldosterone is a major or main mineral corticoid. Regulate the level of water and electrolytes. Aldosterone ஓட function என்ன? To reabsorb அந்த renal tubulesல flow ஆயிட்டு இருக்கிற, இப்போ renal tubule இப்படி இருக்கு, renal tubuleல flow ஆயிட்டு இருக்கிற filtrate இல்லையா, ஃபில்ட்ரேட்லேருந்து நம்ம பாடிக்குள்ள சோடியம் ரீஅப்சார்ப் பண்ணிட்டு இதுக்குள்ள கே ப்ளஸும் ஃபாஸ்ஃபேட் அயான்ஸும் செக்ரீட் பண்ணும். செக்ரீட் இன்டு டியூப் Na plus reabsorb from tube. Tubeல என்ன இருக்கு? Filtrate or from filtrate. சொல்லிருக்காங்களா? Aldosterone stimulate reabsorption sodium ions, excretion or secrete K plus phosphate ions. புரிஞ்சுதா? கிளியரா? அப்போ மினரல் கார்டிகாய்டா இருக்கிற aldosterone function reabsorb sodium from the tubule and secrete K plus and phosphate ions. உள்ள இப்போ renal tubule குள்ள போச்சு அப்படின்னா அது ஆப்வியஸா யூரினா எக்ஸ்க்ரீட் ஆகிடும். உள்ள என்ன ஆகும்? யூரினா எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஓகே, கிளியரா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் aldosterone. எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். இப்படி சோடியமையும் பொட்டாசியமையும் சோடியம் ரீஅப்சார்பையும் பொட்டாசியமையும் ஃபாஸ்பேட்டையும் செக்ரீட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? நம்ம பாடி ஃப்ளூயிடை வால்யூமை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதுக்கும். நம்ம பிளட்டில் இன்கேஸ் அந்த அயானிக் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுத்து வாங்குறப்ப நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ மெயினாக ஃபங்க்ஷன் ஆஃப் aldosterone to regulate the level of electrolyte in body fluids, maintaining osmotic pressure and blood pressure. Glucocorticoid. Cortisol is a main glucocorticoid. Carbohydrate metabolism ku involve ஆயிருக்கு. And glucocorticoids stimulate gluconeogenesis, lipolysis, proteolysis. Lipids break down பண்ணி proteins break down பண்ணும். Gluconeogenesis அப்படின்னா என்ன அப்படின்னா formation or production of glucose. Production of glucose தான். But from non-carbohydrate precursor. Non-carbohydrate precursor like proteins, lipids, அதில் இருந்து glucose produce ஆகிற அந்த process பேரு gluconeogenesis. Genesisனா என்ன? Formation, right? So அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா inhibit cellular uptake of amino acid. Protein break down பண்ணா amino acid கிடைக்கும். ஏன்னா அமினோ ஆசிட்ஸ் ஆர் மோனோமர் ஆஃப் புரோட்டீன். ஸோ அந்த அமினோ ஆசிடை செல் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அப்புறம் எப்படி எனக்கு பிளட்டில் அதுலேருந்து குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆக முடியும்? இல்லை இல்லையா? ஸோ அமினோ ஆசிட்ஸோட இன்டேக்கை இன்ஹிபிட் பண்ணும். இன்ஹிபிட் தி செல்லுலர் அப்டேக் ஆஃப் அமினோ ஆசிட்
and it will undergo a process called gluconeogenesis to produce glucose. So அப்போ இது என்ன பண்ணும், பேரில் இருக்கிற மாதிரி glucocorticoids பேரில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணும், blood glucose லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், blood glucose லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். கிளியரா, புரிஞ்சுதா, சூப்பரா, பாரு எவ்வளோ ஈஸியாக படிச்சுட்ருக்கோம். ஒரு ஃப்ளோவில் அப்படி படிக்கிறப்போ நல்ல ஞாபகம் இருக்கும்ல, இருக்கணும். ஸோ அட்ரினல் கார்டெக்ஸில் இருக்கிற நம்மளோட மினரல் கார்டிகாய்டு ஆல்டோஸ்டிரானோட ஃபங்க்ஷனும் குளுக்கோகார்டிகாய்டு இருக்கிற கார்டிசால் ஃபங்க்ஷனும் நம்ம பார்த்துட்டோம். இந்த குளுக்கோகார்டிகாய்டு நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்க்கும் கிட்னி ஃபங்க்ஷன்ஸுக்குமே இதை வந்து மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஆர்பிசி ப்ரொடக்ஷன், கார்டிசால் ஸ்டிமுலேட்ஸ் ஆர்பிசி ப்ரொடக்ஷன். இங்கே இந்த பாயிண்ட் நோட் பண்ணு, குளுக்கோகார்டிகாய்டு வந்து ப்ரொடியூசஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் அண்ட் சப்ரஸஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த எஸ்பெஷலாக இந்த கார்டிசால் நம்மளுக்கு ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா. ஸோ அப்போ அந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம்க்கு மெயினாக ப்ரையாரிட்டி, நம்ம பாடியோட எவல்யூஷனரி மெக்கானிசமே அப்படி தான். நம்ம பாடியில் ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப அதோட மேஜர் ஃபங்க்ஷன் எது அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு உண்டான ப்ரையாரிட்டியை கொடுத்துட்டு அது இன்னொரு விஷயத்த செய்ய விடாமல் தடுக்கும். ஏன்னா அதுவும் நடந்தால் எனர்ஜி வேஸ்ட் ஆகுமே, தேவையில்லாத விஷயம் நடக்குமே அப்படின்றத நம்ம பாடி வந்து எப்பயுமே பண்ணும். நம்ம ஹியூமன் பாடியோட மெக்கானிசம் அப்படி தான். ஸோ இன்கேஸ் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷனை பண்ணிவிட்டு மெயினாக நம்ம இம்யூன் சிஸ்டமை சப்ரோஸ் பண்ணுறப்ப அதில் யூஸ் ஆகிற எனர்ஜியை தற்சமயமாக அதுக்கும் ப்ரையாரிட்டியாக இருக்கிற விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் இந்த குளுக்கோகார்டிகாய்டு, மெயின்லி கார்டிசால், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் மெயின்டைன் பண்ணுற ஒரு குளுக்கோகார்டிகாய்டு அதான் கொடுத்துருக்காங்க. மெயின்லி இன்வால்வ் இன் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் என்ன பண்ணால் இம்யூன் சிஸ்டமை இந்த ரீசனுக்காக தான் சப்ரெஸ் பண்ணும். ஓகே, எப்படி அது சப்ரெஸ் பண்ணுன்னா, இந்த டபிள்யூபிசிஸோட மூமெண்ட்டை குறைக்கும், அதுக்கெலாம் எனர்ஜி வேணும் இல்லையா, மூமெண்ட்டை குறைக்கும், சைட்டோகைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறத குறைக்கும். இப்படிலாம் பண்ணுறப்ப இம்யூன் சிஸ்டமை சப்ரெஸ் பண்ணும். இட் இஸ் ஆல்சோ ஆன்டி அலர்ஜிக், அதனால இட் இஸ் யூஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆஸ்துமா. ஆஸ்துமா இஸ் அன் அலர்ஜிக் ரியாக்ஷன் தான் இல்லையா, அதுக்குமே இந்த கார்டிசாலை யூஸ் பண்ணுவாங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஜோனா ரெக்டிகுலாரிஸ், இன்னர் லேயர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற செக்ஸ் கார்டிகாய்டு ஆண்ட்ரோஜன் secreted by zona reticularis, plays a major role in growth of axial hair, pubic hair, facial hair. இதெல்லாம் வந்து நம்ம லோவர் கிளாஸஸில் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்ன்னு படிச்சிருப்போம். ஓகே, அந்த பியூபர்ட்டி சமயத்தில் பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், அதுக்கு this sex corticoid will help. Okay, simple, very simple. Now moving into pancreas, அடுத்த endocrine gland. இது endocrine மட்டும் இல்லை, it is also an exocrine gland because pancreas secretes enzyme as well as hormone. அதனால தான் இதை heterocrine gland அப்படின்னு சொல்லுவாங்க. It's a composite gland doing two function, exocrine as well as endocrine. Endocrine it secretes hormones, exocrine it secretes enzyme. So the endocrine pancreas consists of islets of Langerhans. This is also a type of cell da. கிட்டத்தட்ட 2 million islets of Langerhans இருக்கு. This is nothing but எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா total pancreatic tissuesல கிட்டத்தட்ட 1 to 2% தான் இந்த islets of Langerhans. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Let me show the next picture. இதில் தெரியும். Okay, இந்த pancreatic islet நம்மளுக்கு என்சைமை செக்ரீட் பண்ணுற செல்ஸ் பேர் அசினார் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசினார் செல்ஸ் செக்ரீட் என்சைம்ஸ். ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ் ஆஃப் pancreatic islet. ஸோ pancreatic islet இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம்.
1 to 2 million pancreatic islets இருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் pancreatic tissueல கிட்டத்தட்ட 1 to 2% தான். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ்ன்னு இருக்கும். பீட்டா செல்ஸ் செக்ரீட் இன்சுலின், ஆல்ஃபா செல்ஸ் செக்ரீட் குளுக்கோகான். தெரியுதா? 2 டைப் ஆஃப் செல்ஸ். இதுக்கு வெளியில் இருக்கிற செல்ஸ் தான் எக்ஸோக்ரைன் pancreas which secretes digestive enzyme. ஓகேயா? ஸோ pancreatic isletsல alpha cell secrete glucagon, beta cell secrete insulin. இந்த 2 ஹார்மோனுமே antagonistic. இது peptide ஹார்மோன் தான். It is antagonistic. ஸோ glucagon என்ன பண்ண போகுது? Glucagon secreted by alpha cells of pancreas plays an important role in maintaining the normal blood glucose level. Glucagon acts mainly on liver cells. Glucagon acts on liver cells. Liver cells பேரு hepatocytes. Okay? So glucagon என்ன பண்ணும்? Glucagon என்ன பண்ணும்? It acts on hepatocytes and increases blood glucose level. So இப்போ இதுதான் நார்மல். எப்பயுமே படிக்கிறப்ப இப்படி வரைஞ்சி படிங்க. இதுதான் நார்மல் லெவல் ஆஃப் குளுக்கோஸ். ஓகேயா? இதுதான் நார்மல் லெவல்னா இப்போ இந்த இடத்துல கீழே இருக்கு குளுக்கோஸ் லெவல். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த glucagon will bring it to normal. எதை? குளுக்கோஸ் லெவலை நார்மலுக்கு கொண்டு வரும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுது? குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இதை ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்கிறோம். எப்படி பண்ணுது? பை அ ப்ராசஸ் கால்ட் கிளைகோஜெனாலிசிஸ். கிளைகோஜெனாலிசிஸ்னா என்ன? கிளைகோஜெனாலிசிஸ்னா என்ன? நான் சொன்னேன்ல, கிளைகோஜெனாலிசிஸ்னா ஹெப்பட்டோசைட்ஸில் கிளைகோஜனா சேவ் ஆகிருக்கிறது will convert to glucose. ஸோ இந்த குளுக்கோஸில் ப்ரொடியூஸ் ஆகி எனக்கு பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ ஸ்டிமுலேட்டிங் gluconeogenesis. gluconeogenesisனா என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் glucose from non-carbohydrate precursor like protein and fat. And நம்ம பாடி செல்லு குளுக்கோஸை யூஸ் பண்ண விடாமல் தடுக்கும். நம்ம பாடிஸில் இருக்கிற செல்ஸ் இம்மீடியட்டாக குளுக்கோஸ் எடுக்கும். எதுக்காக? எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இல்லையா? ஸோ அந்த குளுக்கோஸ் அப்டேக்கை குறைக்கிறப்ப பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். அப்படி தான் இந்த கிளைக்கோஜன் பிளட்டில் கம்மியாக இருக்கிற சுகரை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி தான் பிளட்டில் கம்மியாக இருக்கிற சுகரை இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீசஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல். அதனால தான் இதை ஹைப்பர் கிளைசீமிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து நம்மளுக்கு நார்மல் லெவலை விட குளுக்கோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, இதுதான் குளுக்கோஸ் நார்மல் லெவலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இதை குறைக்கணும். இதை நான் என்ன பண்ணணும்? குறைக்கணும். ஒரு நிமிஷம், இதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏரோவை தப்ப போட்டேன், அதை மட்டும் மாற்றிடுறேன். இது இன்க்ரீஸ் பண்ணும், இது குறைக்கும். குறைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா இன்சுலின். Insulin will reduce the blood glucose level to normal. ஓகேயா? ஸோ அப்போ அது எப்படி பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸஸ் குளுக்கோஸை it will convert into glycogen and store it in the liver cell and adipocytes. அந்த ப்ராசஸ் பேரு glycogenesis. Genesisனா formation, glycogenesis. Okay, so அடுத்து நம்ம பார்க்கலாம். Insulin, it is secreted by beta cells of pancreatic islets. அதுவுமே ஒரு பெப்டைட் ஹார்மோன் தான். blood glucose லெவலை ரெகுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது.
டார்கெட் எதை டார்கெட் பண்ணுது? லிவர் செல்ஸையும் அடிப்போஸ்லையும். இட் வில் இன்க்ரீஸ் த பிளட் குளுக்கோஸ் இன்க்ரீஸில் இருக்கிற பிளட் குளுக்கோஸ் லெவலை நார்மலுக்கு கொண்டு வரும். ரேப்பிட் மூவ்மெண்ட் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் பிளட் டு லிவர் செல்ஸ். அதனால பிளட் குளுக்கோஸ் லெவல் குறையும். அதனால இட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்போகிளைசீமியா. ஸோ இன்சுலின் என்ன பண்ணும்? அதனால தான் சுகர் இருக்கிறவங்க, பிளட்ல நிறைய குளுக்கோஸ் இருக்கிறவங்க இன்சுலின் எடுத்துப்பாங்க. ஏன்? பிளட் குளுக்கோஸ் லெவலை குறைக்கிறதுக்கு. ஸோ இன்சுலின் ஸ்டிமுலேட்ஸ் கிளைகோஜெனசிஸ். குளுக்கோஸை கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணும். ஓகேயா? கிளியரா? ஸோ குளுக்கோஸ் homeostatis, homeostatis na maintaining the normal level of glucose in blood is done by two hormones, insulin and glucagon. Insulin hypoglycemic, glucagon hyperglycemic. So appo insulin produce ஆகிறதுக்கு stimulant என்ன? தெளிவா கேட்டுக்கோ, டக்குனு கமெண்ட்ல போடு. இன்சுலின் செக்ரீட் ஆகணும்னா அதோட stimulant என்ன? Stimulant என்ன? Stimulant என்ன? When blood glucose level is high. High blood glucose is stimulant. இது என்ன பண்ணும்? Stimulate to produce insulin. புரிஞ்சுதா? அப்போ குளுக்கோகான் செக்ரீட் ஆகிறதுக்கு ஸ்டிமுலண்ட் என்ன? இது ஹை, அதோட ஸ்டிமுலண்ட் லோ பிளட் குளுக்கோஸ். லோ பிளட் குளுக்கோஸ் is the stimulant. புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது gonads. Testis in male, ovaries in female. So testisல a pair of testis, scrotum அப்படின்ற pouch outside the male body இருக்கும். அந்த scrotum குள்ள இருக்கிறது தான் testis, pair of testis. ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணும். இட் ஆக்ட்ஸ் as a primary sex organ to produce male germ cells, spermatogenesis, sperm produce ஆகணும். இன்னொன்று it also acts as an endocrine gland to produce the male sex hormone testosterone. Testosterone ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இந்த testis தான். It is formed of, இந்த testisல seminiferous tubules இருக்கும், stromal tissues இருக்கும். இந்த ஸ்ட்ரோமல் டிஷ்யூஸ்ல தான் என்ன ஆக்ட் ஆகும்? லேடிக் செல்ஸ் இருக்கு. இந்த லேடிக் செல்ஸ்ல தான் என்ன ஆக்ட் ஆகும்? LH ஆக்ட் ஆகும் சொன்னேன் இல்லையா? LH acts on Leydig cells and stimulate the production of male sex hormone testosterone. Male sex hormone testosterone. இது seminiferous tubule. இந்த வெளியில இருக்கிற இந்த ஏரியா தான் interstitium. அதுல இருக்கிற செல்ஸ் தான் Leydig cells. seminiferous tubules-குள்ள Sertoli cells இருக்கும். Okay? Functions. Androgen ஓட function என்ன? Male sex hormone ஓட function. First function, it helps in the development of secondary organs like நம்மளோட epididymis, vas deferens, seminal vesicle, prostate gland, urethra, அதோட maturation developmentக்கு, muscular growthக்கு help பண்ணும், facial and axillary hairs வளர்றதுக்கும், and also in the puberty அப்போ மேலோட வாய்ஸ் எல்லாம் மாறும் இல்லையா? உங்களுக்கு வந்து நல்ல பேஸ் வாய்ஸாக மாறும், லோ பிச் வாய்ஸ், அதுக்குமே டெஸ்டோஸ்டெரான் ஹெல்ப் பண்ணும். and also helps stimulatory role in the process of spermatogenesis, formation of sperm. அதுக்கும் androgen help பண்ணும். Androgen, male sex hormone, helps in that, and it plays a major role in the process of spermatogenesis. Central nervous system la work ஆகி மேலோட sexual behavior அதை libido ன்னு சொல்லுவோம், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் it also produce
anabolic effect on protein. இப்போ protein supplement எடுக்கிறப்ப அது போய் muscle buildக்கு எப்படி help பண்ணுது? மேலுக்கு வந்து because of this hormone தான். Okay? And promote erythropoiesis. Formation of RBC க்கு இந்த androgen help பண்ணும். Excuse me. புரிஞ்சுதா? Clear-ஆ? Yes. So இதுதான் நம்மளுக்கு testisல produce ஆகிற androgenோட function. Ovary, female have pair of ovary abdomenல locate ஆயிருக்கும். 1 2. It's the primary female sex organ and இதுல தான் நம்மளுக்கு வந்து ovum, ஒரு ovum 2 to 3 small polar bodies produce ஆகும் every menstrual cycle, and it contains ovarian follicles. இந்த இதெல்லாமே follicles தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த நடுவுல இருக்கிற ஏரியா தான் you call it as stroma. Ovary produces 2 steroid hormones, estrogen, progesterone. So estrogen, progesterone is ovarian hormone. LH and FSH வந்து நம்மளுக்கு வந்து it is gonadotrophins which helps in the production of these hormones. So அப்போ இந்த follicle FSH வந்து இந்த follicle developmentக்கு help பண்ணும். இந்த follicles develop ஆக நம்மளுக்கு என்ன produce ஆகும்னா estrogen produce ஆகும். estrogen produce ஆகி estrogen high level-ஆ இருக்கிறப்ப positive feedback-னால LH surge நடக்கும். LH surge நடக்கிறப்ப நம்மளுக்கு ovulation நடக்கும். ovulation நடந்ததுக்கு அப்புறமா corpus luteumல இருந்து produce ஆகிற major hormone progesterone, estrogenம் கொஞ்சம் produce ஆகும். Estrogen is synthesized and secreted by the Graafian follicle. Rupture, ovulation நடந்ததுக்கு அப்புறம் Graafian follicle rupture ஆகி corpus luteumல இருந்து progesterone வரும், estrogen வரும். ஆனா progesterone is the predominant hormone of corpus luteum. அதுதான் இப்போ நான் சொன்னேன். estrogen என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு it helps in the activities of female secondary sexual organs. Ovarian follicles grow ஆகிறதுக்கும் secondary sexual characters, high pitch voice அதுக்கெல்லாமும் memory glands develop ஆகிறதுக்குமே இந்த estrogen help பண்ணும். Estrogen is help in maintaining the sexual behavior of female. மேலுக்கு எப்படி androgen, testosterone helps in libido, அதே மாதிரி estrogen helps in regulating the sexual behavior of female. Progesterone என்ன பண்ணுனா it's a pregnancy hormone. Endometrium maintain பண்ண help பண்ணும், and also it acts on memory glands. நம்மளுக்கு இந்த progesterone level அதிகமாகும் இல்லையா towards the end of pregnancy. அதனால அது ஹை ஆகிறப்ப நம்மளுக்கு towards the end of pregnancy ன்னு சொல்கிறோம். ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் வந்து டியூரிங் ப்ரெக்னென்சி ஹையாக இருக்கும். டுவர்ட்ஸ் தி எண்ட் ப்ரெக்னென்சி முடிகிறப்ப நம்மளுக்கு ஜெஸ்டேஷன்லாம் முடிஞ்சு பார்ட்டிலேஷன் வரப்போ ஈஸ்ட்ரஜன் அதிகமாகும், progesterone level கம்மியாகும். இந்த progesterone level கம்மியாகிறப்ப it will make the prolactin to produce more. அப்படி prolactin produce ஆகிறப்ப milk productionக்கு help பண்ணும். progesterone அப்படிதான் milk productionக்கு help பண்ணுது. ஓகேயா? estrogen என்ன பண்ணும்? towards the end of pregnancy estrogenோட level ஹையாக இருக்கிறப்ப memory glands develop ஆகிறதுக்கு estrogen help பண்ணும். clear? yes, இதுதான் functions of progesterone. so இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே endocrine glands and its function. Hypothalamus, pituitary, pineal gland, thyroid gland, thymus gland, அப்புறம் நம்ம pancreas, adrenal gland and gonads. டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதுலேருந்து செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ். இப்போ நான் எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ், ஹார்ட், கிட்னி அண்ட் GI tract. இதுவுமே it produces certain hormones. ஹார்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் ANF, atrial natriuretic factor. நம்மளோட ஆல்டோஸ்டிரான், அட்ரினலின், இல்லைனா நம்மளோட அட்ரினலின் சொல்கிறேன் பாருங்கள், ADH, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், இது எல்லாமே வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணி பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நம்ம ஹார்ட்டில் அந்த ஏட்ரியல் வால்ஸில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏட்ரியல் வால்ஸ்லேருந்து இந்த ANF ரிலீஸ் ஆகி வாசோ டைலேஷன் பண்ணி it will dilate the blood vessel and reduce the blood pressure.
ஸோ அப்போது ஏடிஹெச்சும் ஏஎன்எஃப்பும் ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். தே ஆர் ஆன்டகோனிஸ்டிக். அதே மாதிரி டிசிடியும் பிடிஹெச்சும் ஆன்டகோனிஸ்டிக். அதே மாதிரி இன்சுலினும் குளுக்கோகானும் ஆன்டகோனிஸ்டிக். ஓகே, இது எல்லாமே ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ டைலேஷன், அதனால இதை ஹைப்போடென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஹெச் இஸ் ஹைப்பர்டென்சிவ். குட். கிட்னியில் ஜக்ஸ்டா கிளாமருலால் அப்பேரட்டஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த ஜக்ஸ்டா கிளாமருலால் அப்பேரட்டஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகிறது அஃபரண்ட் ஆர்டீரியோலும். நிறைய பேர் இந்த நீட்லேயே இந்த தப்பு பண்ணீங்க. நீட் 2026 கொஸ்டின் தான் இது. அஃபரண்ட் ஆர்டீரியோலும் டிசிடியும் மீட் ஆகிற இடத்துல தான் ஜக்ஸ்டா கிளாமருலால் அப்பேரட்டஸ் ஃபார்ம் ஆகும். இந்த அஃபரண்ட் ஆர்டீரியோவில் இருக்கிற செல்ஸ் தான் ஜக்ஸ்டா கிளாமருலால் செல்ஸ். It produces the hormone erythropoietin which helps in formation of RBC. அது மட்டும் இல்லாமல் calcitriol, it is a steroid hormone. Erythropoietin is a peptide hormone. இது ஒரு peptide hormone, இது steroid hormone. Active form of vitamin D. calcitriol எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? parathyroid glandல parathyroid hormone பற்றி பார்க்குறப்ப இந்த calcitriol helps in reabsorption of calcium from intestine. நம்ம அந்த digested foodலேருந்து எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த calcitriol ஹெல்ப் பண்ணுது. அடுத்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்லேருந்து எனக்கு 4 ஹார்மோன்ஸ், இதுவுமே இந்த 4மே பெப்டைட் தான். கேஸ்ட்ரின், செக்ரேட்டின், கோலேசிஸ்டோகைனின், gastric inhibitory peptide. இந்த 4 ஹார்மோன்ஸ்மே கேஸ்ட்ரின், செக்ரீட்டின், கோலேசிஸ்டோகைனின் அண்ட் gastric inhibitory peptide என்ன பண்ணுனா gastric acts on the gastric glandsல ஆக்ட் ஆகி HCLையும் பெப்சினோஜனையும் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டிமுலேட் பண்ணும். செக்ரீட்டின் என்ன பண்ணுனா இட் ஆக்ட்ஸ் ஆன் எக்ஸோக்ரைன் pancreas. ஆப்வியஸாக எக்ஸோக்ரைன் pancreasல ஆட் பண்ணி secretion of water and bicarbonate ions stimulate பண்ணும். Cholecystokinin acts on pancreas as well as gallbladder and helps in secretion of pancreatic enzymes and bile juice. இந்த gastric inhibitory peptide இது inhibit பண்ணும் எதை? gastric secretionையும் motility-யும். Clear-ஆ? These are the hormones of the non-endocrine glands. Heart பார்த்தோம், kidney பார்த்தோம், gastrointestinal tract. ஓகே, இதை தவிர்த்து நமக்கு growth factors, growth hormone வேறடா கண்ணா, இது growth factors. growth factors அப்படின்றது are hormones secreted by non-endocrine tissues. non-endocrine tissuesலேருந்து எனக்கு growth factorsனு சில ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நார்மல் டிஷ்யூ growthக்கும் டிஷ்யூ ரிப்பேர் ஆகிறதுக்கும் டேமேஜ் டிஷ்யூ ரீஜெனரேட், டேமேஜ் ஆன டிஷ்யூ திருப்பி ரீஜெனரேட் ஆகிறதுக்கும் இந்த 3 ஃபங்க்ஷனுக்குமே இந்த growth factor ஹெல்ப் பண்ணும். நார்மல் டிஷ்யூ growth, டிஷ்யூ ரிப்பேர், டிஷ்யூ ரீஜெனரேஷன். கிளியரா? புரிஞ்சுதா? எஸ், குட். ஸோ அடுத்து இட்ஸ் ஜஸ்ட் அ கன்சாலிடேட்டட் டேபிள் ஆஃப் ஆல் த ஹார்மோன்ஸ் ஃபங்க்ஷன், எங்கே ஆக்ட் ஆகும், அதோட டிஸார்டர். உங்களுக்கு ஒரு குவிக் ரிவிஷனுக்காக ஐ மேட் இட் அஸ் அ டேபிள். ஸோ குவிக்காக கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, கோ த்ரூ பண்ணிவிட்டு we are going to solve questions. So please bring in your army. We are going to have a rapid fire question solving பண்ண போகிறோம். ஓகே, 30 questions, 30 minutes. சூப்பராக போகுது செஷன். ஸோ யார் இதில் டாப்பாக ஆன்சர் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஹேவ் திஸ் டேபிள் அஸ் அ குவிக் ரிவிஷன். இந்த பேஜ் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேம் அடுத்த பேஜ் போங்க, நான் அடுத்த பேஜில் கொஞ்சம் ஹார்மோன்ஸ் இருக்குது. ஓகே, நான் கேப் இங்கே நிற்கிறேன் பாருங்கள். அ குவிக் ரிவிஷன். இது முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள் குவிக்காக.
Students, ask your friends also to join quicker. We are going to solve super questions. Clear இல்லையா? ஏன் clear இல்ல? Team clear இல்லன்னு சொல்றாங்க. Hi Mohammed Kani. You're from Tirunelveli. Hi Silent Mafia. Coimbatore singers. Clear இல்லன்னு சொல்றாங்க. Can you please check? Is it clear now, students? Team அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. Is it clear now? Clear-ஆ இருக்கா? இல்லையா? கொஞ்சம் zoom out பண்ணா இருக்குமா? Is it clear now, students? Clear ஆகலையா? Clear ஆன்னு கேளுங்க team. Clear இருக்கா? Super. Okay. இங்க ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தாங்கல்ல. Sweetie, what's the reason of Basedow's disease? Basedow disease na innor per Graves disease நம்ம சொல்வோம். It's because of the condition of hyperthyroidism. Thyroid secretion அதிகமா இருக்கிறப்ப Graves disease வரும். அதை exophthalmic goiter அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, சில symptoms இருக்கு. Enlargement of thyroid gland, protruding eyeballs, basic metabolic rate increase ஆகும், weight loss இருக்கும். It is an autoimmune disorder தான் exophthalmic goiter அப்படின்னு சொல்கிற இந்த Graves disease வந்து antibodies வந்து activate ஆகி TSH receptors of thyroid gland இருக்கு இல்லையா, அது அப்படியே எப்பயுமே ஸ்டிமுலேட்டாகவே வச்சுக்கும். ஓகே ஸ்வீட்டி, is it clear? ஓகே, ஸோ இது படிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். I'll move to the next page. இதையும் டக்குன்னு ரிவைஸ் பண்ணுங்க. குவிக்கா ரிவைஸ் பண்ணுங்க. சைலண்ட் மாஃபியா சும்மா சூப்பரா. எஸ் குட். Pancreas, adrenal medulla, adrenal cortex, testes, ovaries, pineal gland, thymus. Clear-ஆ? இப்போ clear-ஆ தெரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த என்டையர் நோட்ஸை நான் கம்யூனிட்டியில் கொடுக்குறேன். ஓகே, இதுக்கப்புறம் ஆக்சுவலி ஒரு 3 ஸ்லைடு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 ஸ்லைடில் எந்தெந்த ஹார்மோன்ஸ் என்னென்ன டைப்பு, எதெல்லாம் பெப்டைட் ஹார்மோன், எதெல்லாம் கிளைகோப்ரோட்டீன், எதெல்லாம் ஸ்டீராய்டு, எது அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ், எது ப்ரோட்டீன் ஹார்மோன் நான் செப்பரேட்டாக எழுதி வச்சுருக்கேன். அதுவுமே ஐ வில் ஆட் இட் இன் த ஸ்லைட் அண்ட் ஐ வில் கிவ் இட் டு யூ. ஓகே, வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்லைடில் நான் அது வைக்கலை.
ஓகே, அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் த லைவ்க்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் ஓடி வந்துட்டேன். ஸோ அந்த 3 நான் வந்து ஸ்லைடில் கொடுத்துட்றேன். சரியா? ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஆட் ஆகுங்கடா கண்ணா, கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ முடிஞ்சிச்சா? ரிவிஷன் முடிஞ்சிச்சா? ஹவு டு ஜாயின் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? லாஸ்ட்டில் கோயம்புத்தூர் சிங்கர்ஸ், உங்கள் பேர் என்னன்னு தெரிலடா, பேர் சொல்லுங்கள், அப்புறம் பேர் கூப்பிடுறேன். லாஸ்ட்டில் ஐ ஷேர் த கம்யூனிட்டியோட அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுறேன், இல்லை டீம் அதை QR கோட் அதில் போடுங்க, பின் பண்ணியிருக்காங்க, டீம் பின் பண்ணியிருக்காங்க, அதில் போனீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் கம் எவ்ரி ஒன் ரெடி. வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் த கொஸ்டின்ஸ். குவிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரிவிஷன் முடிச்சாச்சா? பார்த்துட்டிங்களா? ஹாய் பாலா, ஹாய். போலாமா? We'll start off with the questions. Okay, team, quick, everyone join. Questions சொன்னோன்னே எங்கள் டீம் ஒருத்தவங்க ஒரு படையே ஜாயின் ஆகும். இன்னும் அவங்கள காணோம். எஸ், ஓகே கீர்த்தனா, வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் த கொஸ்டின்ஸ். குவிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்ட்லி. ஹாய் ஸ்வீட்டி. எஸ் பாலா, ஸ்வீட்டி, சைலண்ட் மாஃபியா, Mohammed, everyone quick answer பண்ணுங்க. First question, match the following correctly. Melatonin, யார் quick answer பண்றாங்கன்னு பாருங்க, நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். பண்ணிட்டாங்களா? டீம் பண்ணிட்டாங்களா? ஸ்லைட் மூவ் ஆகலையா? லைவ் தானே இருக்கு, தெரியுதுல்ல கொஸ்டின் தெரியுதுல்ல? எஸ், குவிக். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டாங்களா? எங்க போனீங்க? குவிக் ஆன்சர் பண்ணாங்க. எஸ், மெலட்டோனின், தைராக்சின், TCT, PTH, ADH. ஸோ மெலட்டோனின் எப்போ செக்ரீட் ஆகும்? டார்க்காக இருந்தால் செக்ரீட் ஆகும். தைராக்சின் செக்ரேஷன் ஆஃப் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுக்கு இது. TCT தைரோகால்சிட்டோனின் எப்போ நம்மளுக்கு இட் வில் இன்க்ரீஸ் த நம்மளோட பிளட் கால்சியம் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? நார்மலுக்கு கொண்டு வரும். PTH என்ன பண்ணும்? பிளட் கால்சியம் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நார்மலுக்கு கொண்டு வரும். ADH இன்க்ரீஸ் இன் பிளட் ஆஸ்மோலாரிட்டி. ஸோ என்ன கரெக்டான மேட்ச் பண்ணுங்க. ஆப்ஷன் 4. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குவிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், குவிக்லி find the incorrect statement. Incorrect statement கேக்குறாங்க. Find the incorrect statement. Quick answer பண்ணுங்க பாப்போம். Sweetie 3 ன்னு சொல்லிருக்கீங்க. ஏன் Sweetie 3? Quick. Follicular cells of thyroid gland synthesize T3 and T4. Dietary iodine is essential for the synthesis of T3 and T4. Cretinism is a form of hypothyroidism characterized by stunt growth and mental retardation. Hypothyroidism may be due to cancer of thyroid gland. Very good. Super. Krishna Kirtana, Sweetie, Silent Mafia, Coimbatore Singers. இதுக்கு first answer பண்ணது கிருஷ்ண கீர்த்தனா நினைக்கிறேன். போன கொஸ்டினும் கிருஷ்ண கீர்த்தனா தான். வெரி குட். எஸ், ஃபோர்த் தான் நம்மளுக்கு இன்கரெக்ட். ஏன்னா hypothyroidism may be due to cancer of thyroid gland. Cancer of thyroid gland நாலே hyper. cancer na என்ன? proliferation of cells இல்லையா?
அப்போ நிறைய செல்ஸ்னா ஹைப்பர் தான், ஹைப்பர் தைராய்டிசம். மற்ற 3 பாயிண்ட்டும் கரெக்டு. ஃபாலிகுலர் செல் சிந்தசைஸ் பண்ணும், அயோடின் ரொம்ப முக்கியம். எஸ், கிரெட்டினிசம் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஹைப்போதைராய்டிசம். எதில்? கிரெட்டினிசம் இன் சைல்ட். அம்மாவுக்கு ப்ரெக்னன்சி அப்போ ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் அந்த குழந்தைக்கு மென்டல் ரிட்டார்டேஷன், ஸ்டண்ட் க்ரோத் இதெல்லாமே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், குவிக்லி select the true or false statement from the following. Quick up answer பண்ணுங்க. Quick, select true or false. Adenohypophysis consists of pars distalis and pars nervosa. Pars nervosa இருக்காது, pars intermedia. அப்ப இது false. Hypothalamus is located in the sella turcica. தப்பு. எது லொக்கேட் ஆயிருக்கும்? Pituitary gland. Pituitary. அப்ப அதுவும் false. Pituitary is anatomically divided into, இது true. Pituitary is connected with hypothalamus by a stalk called infundibulum. True. Oxytocin reaches posterior pituitary through axons. True. Super. Silent mafia இந்த வாட்டி first answer பண்ணிருக்கீங்க கரெக்டா? Yes, 1 and 2 are false, 3, 4, 5 are true. Sweetie, எதுக்குடா கண்ணா third option? 1, 2 and 5 are false. 5 ஏன் false? Oxytocin எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? ஹைப்போதலாமஸ்ல. கரெக்ட் தானே? ஹைப்போதலாமஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிறது போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்கு ஆக்சோன் வழியா தானே வரும். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், குயிக்கா யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றான்னு பார்க்கலாம். இட்ஸ் அ டயக்ராமேட்டிக் கொஸ்டின். நம்மளுக்கு ஏ என்ன, பி என்ன, சி என்ன, இந்த ஃபிகர் பிலோ செலக்ட் த ஆப்ஷன் விச் கிவ்ஸ் கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதில் ஏ என்னன்னு பார்த்தா ஏ தான் வந்து ஹைப்போதலாமஸ். A வந்து ஹைப்போதலாமஸ், B வந்து ஹைப்போதலாமிக் நியூக்ளியை. ஓகேயா? C வந்து போர்ட்டல் சர்க்குலேஷன். C வந்து போர்ட்டல் சர்க்குலேஷன். D வந்து axon. E வந்து posterior pituitary. Posterior pituitary. அப்போ F வந்து anterior pituitary. இப்போ ஆன்சர் பண்ணுங்க. தெரியாது, டயக்ராம் தெரியாதுன்றதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். A வந்து hypothalamus, B hypothalamic nuclei. Thank you so much, Batman. உங்க பேர் சொல்லுங்க, ஹார்ட் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். Hypothalamus, hypothalamic nuclei, portal circulation, axon, posterior pituitary, anterior pituitary. First option யாரோட சொல்லிட்டாங்களா நம்ம பசங்க? இன்னும் சொல்லியா? ஏண்டா கண்ணா சீக்கிரம். C represents portal vein that transports. ஓகே, அது ஒரு போர்ட்டல் சர்க்குலேஷன்ன்றது கரெக்ட். ஆனால் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடோசின் வாசோப்ரெசின் தப்பு தானே. போர்ட்டல் சர்க்குலேஷன் என்ன பண்ணும்? ரிலீசிங் ஹார்மோன், இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் தானே பண்ணும். அது தப்பு. B represents neurosecretory cells. அது கரெக்ட். that synthesize gonadotropins இல்லையா? என்ன பண்ணும்? B ஒன்று ரிலீசிங் ஹார்மோன் பண்ணும், இன்ஹிபிட்டரி ஹார்மோன் பண்ணும், ஆக்சிடோசின் பண்ணும், இன்னொன்று என்ன பண்ணும்? வாசோப்ரெசின். இன்னொன்று என்ன? வாசோப்ரெசின். ஓகே, அடுத்து D represents axons. கரெக்ட். carry ADH and oxytocin from hypothalamus to neurohypophysis. பக்காவா இருக்கு. F represents the storage and
ரிலீசிங் சென்டர் ஆஃப் ஆல் ஹைப்போதார்மிக் ஹார்மோன்ஸ் கிடையாது. எஃப் என்னது? ஆன்டீரியர் பிட்யூட்ரி. இதில் எங்கே ஆக்சிடோசின் வாசோப்ரெசின்லாம் வரும்? வராதுல்ல. ஸோ அப்போது இதுவும் தப்பு. ஸோ எது கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் 3. வெரி குட், வெரி குட். கிருஷ்ண கீர்த்தனா. ஹாய் நிதின். ஹாய். Thank you Nitin. Thanks for the confidence and the trust you have in me. Kandipa, I'll give my more than 100% to help you score your best in biology. Kandipa na help பண்றேன். Why not 4A? ஏன் 4A வரணும் மாஃபியா? F represents the storage and releasing center of all hypothalamic hormones ன்னு சொல்லிருக்கு. Okay. Storage, synthesis, release of anterior pituitary and the releasing and inhibitory hormones வந்து ரிலீஸ் பண்ணும். ஆனால் ஆல் ஆக்சிடோசின் வாசோப்ரெசினும் ஹைப்போதலாமிக் ஹார்மோன் தான். கரெக்டா? அது ஏன் நம்மளுக்கு ஆன்டீரியர் பிட்யூட்ரிக்கு வரணும்? அது போஸ்டீரியர் பிட்யூட்ரிக்கு தானே போகணும். புரிஞ்சுதா? ஓகே, அதனால 4 வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th question. Quickly select the correct match of source gland, its hormone and function. Quick-ஆ. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வந்துருச்சா டீம்? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். சொல்லிட்டாங்களா? ஓகே, கரெக்ட் மேட்ச் வந்து கொனாட்ஸ், gonadotrophin releasing நம்மளோட ஹார்மோன்ஸ், release of FSH and LH which stimulate gonadal activity. Source gland gonads. Gonads என்னது? testis and ovaries. டெஸ்டிஸ்லேருந்து ஓவரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் கிடையாது. ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டஸ்ட்ரான். இது தப்பு. அட்ரினல் கார்டெக்ஸ், எஸ். குளுக்கோகார்டிகாய்ட், கார்டிசால், குளுக்கோனியோஜெனிசிஸ், லைபாலிசிஸ், புரோட்டியோலைசிஸ். கரெக்ட். என்ன பண்ணும் கார்டிசால்? ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் ப்ரீகர்சர். அட்ரினல் மெடியூலா என்ன பண்ணா? அட்ரினல் ஹார்மோன் கரெக்டு, ஜெனிசிஸ் பண்ணாது, லைசிஸ் தானே பண்ணும். கிளைகோஜெனாலிசிஸ். ஏன்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன் வந்து கிளைகோஜன் ஸ்டோர் ஆயிருக்கிறத என்னவா மாற்றணும்? குளுக்கோஸா மாற்றணும். லைப்போஜெனிசிஸ், புரோட்டியோலிசிஸ் இல்லை, லைப்போஜெனிசிஸ் இல்லை, லைபாலிசிஸ், பிரேக்கிங் டவுன் ஆஃப் லிப்பிட்ஸ். ஸோ அதனால இது தப்பு. இன்சுலின், pancreatic islets, எஸ். கிளைகோஜெனாலிசிஸ், லைபாலிசிஸ், புரோட்டியோலைசிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இட் cannot be glycogenolysis, it is glycogenesis. குளுக்கோஸை கிளைகோஜனா மாற்றணும். ஸோ அப்போ இது தப்பு. ஸோ அப்போ கரெக்ட் மேட்ச் வந்து ஆப்ஷன் 2. யார் கரெக்டாக சொல்லியிருக்கா? கிருஷ்ண கீர்த்தனா. வெரி குட். ஆப்ஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following 4 glands is correctly matched with the accompanying description? Quick answer பண்ணுங்க. Thyroid. Hyperactivity in young children causes cretinism. Cretinism hyper இல்லை, hypo.
Thymus undergoes atrophy with increase in age. Correct. Parathyroid secretes parathyroid hormone which promotes movement of calcium. Promotes movement of calcium da. Ana from blood to bones kadayadu. From bones to blood. Thyroid secretes TCT. Yes, thyroid oda parafollicular cell secretes TCT which is hypocalcemic. So appo edu correct? Option 2. Very good. Yaar answer பண்ணிருக்கா? கோயம்புத்தூர் சிங்கர்ஸா? பாலான்னு நினைக்கிறேன். இல்லையா? இன்னும் ஆன்சர் வரலையா? ஹே ஷர்மிகா, ஹாய், இப்போதான் வரியா? கெமிக்கல் கோஆர்டினேஷன் நீ என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சாப்டர் பார்த்தியா இல்லையா? ஷர்மிகா, என்டையர் சாப்டரோட ஹார்மோன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, next question quickly. 7th question. PTH increases blood calcium level by. PTH blood calcium level எப்படியெல்லாம் increase பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று bone resorption, reabsorption of calcium from renal tubules, reabsorption of calcium from absorption of calcium from dietary supplement. அப்போ bone resorption, increase renal calcium excretion increase பண்ணாது. renal calcium excretion decrease தான் பண்ணும். calcium reabsorption பண்ணும். digest foodல இருந்து absorb பண்ணும். decreases calcium absorptionல increases. so இங்க வந்து இங்க decrease வரணும், இங்க increase வரணும். அப்போ option 1 3 4 only. option 1. okay, ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கியா? சூப்பர் சூப்பர், வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 8th question quickly. 8th question. Identify the correct option regarding growth factors. growth factors லாஸ்ட்ல சொன்னல, from non endocrine tissues. growth factors ன்றது non endocrine tissues ல இருந்து secrete ஆகிற ஹார்மோன் 3 வேலை பார்க்கும். நார்மலா நம்மளோட டிஷ்யூ growthக்கு, டிஷ்யூ ரிப்பேருக்கு, டிஷ்யூ ரீஜெனரேஷனுக்கு secreted by non endocrine tissues, normal tissue growth எல்லாமே, all of the above. 4th option. hi my old students, பழைய லைவ்ல ஜாயின் பண்ணவங்களா வந்திருக்கீங்க. hi, good. next question. statement 1. Thymosin play a major role in differentiation of T lymphocytes. correct? Thymosin provides cell-mediated immunity. correct? Promote the production of antibodies to provide humoral immunity. Appo all statements are true. Option 1. Very good, very good. Sri Aptan Education's government exams. Good. 10th. Match the following hormones and select the correct option. 10 questions முடிய போகுது. இன்னும் 20 questions தான் இருக்கு. குவிக்கா யார் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. FSH. அது எந்த டைப் ஆஃப் ஹார்மோன்? நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். TSH, FSH, LH. It is a option 3. செக் பண்ணிடுவோமா? FSH is a glycoprotein. Glucocorticoid is a steroid. Prolactin is a polypeptide. ADH is a peptide. Option 4C, 3D, 1B. Very good. Very good. Next question. 11th question. Quicker. Statement 1. ANF. அது ஒரு பெப்டைட் ஹார்மோன். கரெக்ட். secreted from atrial walls. increases blood pressure. no. decreases blood pressure. juxtaglomerular cells of kidney produce a peptide hormone erythropoietin which stimulates RBC formation. yes. கோயம்புத்தூர் சிங்க கிருஷ்ண கீர்த்தனா statement. very good. கிருஷ்ண கீர்த்தனா தான் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட். statement 1 is incorrect. statement 2 is correct. very good. super. next question.
A woman with damaged pituitary. ஒழுங்கா யோசி. இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின். ஆனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மற்ற ஆப்ஷனில் உன்னை கன்ஃபியூஸ் பண்ண தான் கொடுத்துருக்காங்க. உனக்கு டார்கெட் எதுவோ அதை யோசி. பிட்யூட்ரி டேமேஜ் ஆயிடுச்சு. ஓவா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும்னா பிட்யூட்ரிக்குனா which is a pituitary hormone which helps in the production of ova indirectly. Yes. Option 3. Very good. பாத்தீங்களா? பிட்யூட்ரினாவே ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்லாம் ஒவேரியன் ஹார்மோன்ஸ். ஓகே, சரி, இங்கே பிட்யூட்ரி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு LH FSH மெயினாக இருந்தால் தான் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட் ஆனால் தான் ஈஸ்ட்ரஜனே ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் FSH LH ஈச் டே, a large dose of LH on 13th day. 11th question, both are incorrect. 11th question, both are incorrect. Let me check. The juxtaglomerular cells of kidney produce a peptide hormone called erythropoietin which stimulates the formation of RBC. Why is it wrong? Why is it wrong? Statement B. Silent mafia. Juxtaglomerular cells will produce peptide hormone. Then erythropoietin is a peptide hormone which stimulates RBC production. Juxtaglomerular apparatus renin produce பண்ணும். இது correct தான். I have given, see, I'll show you, wait. Par juxtaglomerular cells of kidney produce a peptide hormone called erythropoietin, stimulates erythropoiesis, formation of RBC. Why wrong? Okay, clear ah? Purinjada? Hi Shivaji. Good. So we were in question number 12. 12 answer பண்ணியாச்சு. We'll move to 13. 13. Which pair of hormones act antagonistically, opposite function? Direct up. Very easy. ADH, ANF, insulin, glucagon. This is a direct question. Both 1 and 2. Okay? Very good, very good. இந்த வாட்டி கோயம்புத்தூர் சிங்கர்ஸ் இல்ல சிவாஜி ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Okay, next question. Easy. Identify the correctly paired option regarding hormones and their description. Conduct poll. Okay சிவாஜி, கண்டக்ட் பண்ணு. இவ்வளவு நேரம் போல் நடந்துட்டு தான் இருக்கு. யார்ப்பா மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணா? கிருஷ்ண கீர்த்தனாவா? கிருஷ்ண கீர்த்தனா தான் மோஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் யார்ப்பா? கோயம்புத்தூர் சிங்கர் தான் செகண்ட். போல் கண்டக்ட் ஆகிட்டு தான் இருக்கு. டீம் விடாம பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வேற. கம் ஆன், ஆன்சர். ஐடென்டிஃபை த கரெக்ட்லி பேர்ட் ஆப்ஷன் ரிகார்டிங் ஹார்மோன்ஸ் அண்ட் தேர் டிஸ்கிரிப்ஷன். ANF. ANF ஸ்டீராய்டு கிடையாது, பெப்டைடு. GIP acts on gastric glands and stimulates the secretion of pepsin and HCl. GIP gastric glands la act ஆகும், but stimulate illadu, inhibit gastric inhibitory peptide. Acts on pancreas and stimulates the release of pancreatic hormones pancreatic enzymes.
Secretin, a peptide hormone that acts on exocrine pancreas and stimulates the release of water and bicarbonate. Option 4. Very good, very good, very good. Okay, next question. Aldosterone. Hi, you're new. Hi. Sendil Nathan. Hi. Statement 1. Aldosterone acts on renal tubules to stimulate the reabsorption. இங்க என்ன தப்பு? டக்குன்னு சொல்லி இங்க என்ன தப்பு? Renal tubules to stimulate the reabsorption of Krishna Kirtana 1. Both the statements of true. வந்து உன் கண்ணை குத்துப்பறேன். ரீட் பண்ண ஒழுங்கா அடி வாங்குவேன். ஒன்று தப்பு. ஏன் தப்புன்னு கேட்குறேன் நான். ஒன்று தப்புன்ட்டேன். ஏன் தப்பு? Stimulate reabsorption of Na plus. புரிஞ்சுதா? Secretion of K plus phosphate. அதான் கொஸ்டின் அவசரப்படக்கூடாது. இங்க அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க பாரு. ஆப்போசிட் கிவன். வெரி குட். இது தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. Aldosterone regulates osmotic pressure, blood pressure and blood fluid volume. இது correct. Only statement 2 is true. Very good. Very good. Krishna Kirtana, I was just making fun. Cheriya. Chuma. Next. 16. சிவாஜி வாயில ஜிலேபி. என்னடா பேர் இது? எப்படா ரூம் போட்டு யோசிப்பீங்களா? சிவாஜி வாயில ஜிலேபி. But good one. Which of the following is incorrect? Pars distalis produces. Incorrect கேக்குறாங்க. Pars distalis produces GH, PRL, TSH. Correct. Pars distalis na anterior pituitary. Pars intermedia secretes only one hormone. Melatonin கிடையாது. Melanocyte stimulating hormone. Posterior pituitary stores and release. Yes. FSH and androgen regulates spermatogenesis. Yes. அப்போ incorrect option 2. Very good. Very good. Very good. Super. Fire, fire, fire. Heart, heart, heart. Super. அடுத்து. Choose the wrong statement among the following. Choose the wrong statement. Quick answer பண்ணுங்க. Pars intermedia secretes melanocyte stimulating hormone. In humans, the pars intermedia is almost merged with pars distalis. Corpus luteum is formed from the remnants of grommet. Yes. Somatostatin secreted by hypothalamus stimulates கிடையாது. Somatostatin is a growth hormone, inhibiting hormone. Wrong statement, option 4. Super. Krishna Kirtana, super. Super ra. Next. Krishna Kirtana has been a consistent student. எல்லா லைவ்லையும் எல்லா கிளாஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ யோர் கன்சிஸ்டன்சி இஸ் கோன் டு கிவ் யூ ஃப்ளையிங் கலர்ஸ். கவலையே படாதடா. சூப்பராக உன்னால் ஸ்கோர் பண்ண முடியும். கீப் லேர்னிங், கீப் ஒர்க்கிங் ஹார்ட். ஓகே. Read the following statements and identify the correct statement regarding parathyroid gland. Heisenbergலாம் வரதில்லை போல இருக்கு என்ன டீம். Read the following and identify the correct statement. Parathyroid gland PTH பத்தி எது கரெக்ட்னு கேக்குறாங்க. Parathyroid gland secrete பண்ற ஹார்மோன் parathyroid hormone located ventral to thyroid gland. thyroid glandக்கு ventralலையா இருக்கு. Secretes peptide hormone, correct. PTH is released when the blood sugar level
PTH ku sugar ku enna sambandham? Promotes calcium secretion from renal tubules. Correct. So option 2. Option 2 சொல்லிட்டாங்களா? Promotes calcium secretion எப்படி வரும்? Absorption தானே. Absorption from renal tubules. Calcium reabsorb தானே பண்றோம் renal tubules ல இருந்து. delete பண்ணிட்டாங்களா? Okay. Read the following statements and identify the correct statement கேட்டிருக்காங்க. இது தப்பு, மூணுமே தப்பு. செகண்ட் தான் கரெக்ட். பெப்டைட் ஹார்மோன் PTH. என்ன கன்ஃபியூஷன் அதில்? யார் ஆன்சர் பண்ணா? கிருஷ்ணகீர்த்தனா. சூப்பர். Match the items in column 1 with column 2. Match the following. Quick-ஆ பண்ணுங்க. Quick. 19th question. Answer பண்ணியாச்சா? Prolactin induces milk production. Adrenocorticotrophic hormone stimulate glucocorticoid secretion. FSH growth of ovarian follicle. LH stimulates ovulation. MSH regulates skin pigmentation. In the option? Option 2. Okay? Option 2. Super. Silent Mafia A1. Option 2. Next question. Quickly. 20th question. Find the correct match with respect to hormone and its function. FSH causes ovulation illa LH. Vasopressin causes milk ejection. Vasopressin illa oxytocin. MSH acts on melanocytes and regulates pigmentation. Stimulates the release of steroid from adrenal medulla illa adrenal cortex. Okay? Very good. Super. Krishna Kirtana, Silent Mafia, Solai Tamil, Coimbatore Singer Bala. Very good. Next question. 21st question. 10 more questions. Quick. If a person is passing out large amount of urine and feeling thirsty, urine நிறைய பாஸ் ஆகுது, அப்போ thirsty-ஆ தாகமா இருக்குன்னா அர்த்தம் என்ன? நிறைய தண்ணி யூரின்ல போயிட்டு இருக்கு. Diabetes insipidus, diuresis. Yet his urine has no glucose ன்னு சொல்லிட்டாங்க. No glucose. அப்போ பிரச்சனை இன்சுலின் இல்லை. பிரச்சனை என்னது? ADH. Under secretion of posterior pituitary hormone, vasopressin or ADH. Pancreas. ஏண்டா? ஆப்ஷன் 3 தானே வரும். நோ குளுக்கோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நோ குளுக்கோஸ்னா pancreas எப்படி வரும்? இன்சுலின் கிடையாது. Then the cause of micturition can be. Very good. Next question. Besides insulin and glucagon, insulin glucagon தவிர carbohydrate metabolism யார் பண்ணுவா? carbohydrate metabolismனா ஜாஸ்தி குளுக்கோஸ் தேவைப்படுற இடம் flight or flight hormone epinephrine ஒன்னும் glucocorticoids இல்லையா? Okay? Option 2. Yes.
How many of the following are correctly paired in கேட்டிருக்காங்க? Pancreas, alpha and beta cells இருக்கும். Thyroid gland, a thin flap of connective tissue called isthmus connects its two lobes, correct? Hypothyroidism, correct? Correct? Pineal gland, ventral to hypothalamus. All except 5. Option 2. குடிச்சிட்டாங்களா? Very good. Very good. Next question. Match the following columns 1 and 2 and choose the correct option. Thyrocalcitonin, TCT. Decrease calcium levels in the blood. Cortisol, glucocorticoid, produces anti-inflammatory reaction and suppresses the immune response. Mineral corticoid, reabsorption of Na plus and water, androgenic steroid, secondary growth. DRCP, BQAS. Option 3. Okay, very good. Silent mafia in the vaati first answer பண்ணிட்டீங்க. Very good. Next question. Next question quickly. ரொம்ப easy. Decrease level of estrogen progesterone குறைஞ்சா என்ன ஆகும்? Growth and dilation of myometrium. Estrogen progesteroneக்கும் myometriumக்கும் சம்பந்தம் இல்லை இருக்கு, பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் தான். ஈஸ்ட்ரஜன் வந்து ஆக்சிடோசின் ரிசெப்டர்ஸாக மயோமெட்ரியமில் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்டிமுலேட்ஸ் தி growth of oxytocin receptors. அதில் வந்து ஆக்சிடோசின் பண்ணும், பட் ஆனால் அது டிக்ரீஸ் லெவல் கிடையாது. ப்ராலிஃபரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியமுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக தான் இருக்கணும், இது ரெண்டும் கிடையாது. ரிலீஸ் ஆஃப் ஓவம் ஃப்ரம் ஓவரிக்கு ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கணும், இதுவும் இல்லை. Constriction of uterine blood vessels and leading to slogging na reduction of endometrium. Option 3. Very good. Super. Yaar answer panna? Very good. Next question. Select the correct matching for hormone in source and function. Adoda source, adoda function. Quick-a. Edu correct. ADH anterior pituitary illa posterior pituitary. Increases function correct, ஆனால் source தப்பு. source வந்து posterior pituitary. Norepinephrine adrenal medulla correct. Glycogenolysis, lipolysis, proteolysis correct. Glucagon, beta cells கிடையாது, alpha cells, stimulates glycogenolysis and gluconeogenesis, function correct. Prolactin, posterior pituitary illa, anterior pituitary. Milk ejection, function thappu. Milk ejection பண்றது oxytocin. அப்போ option 2. Very good. Varsha, super. Varsha எங்க போயிருந்த இவ்வளோ நேரம்? We had such wonderful questions. Yes, option 2. Next question. A pituitary gland is located in a bony cavity called sella turcica and attached to hypothalamus by a stalk called infundibulum. Correct option. Pituitary glands divided anatomically into adenohypophysis and neurohypophysis. Correct. Both statements are correct. Very good. Krishna Kirtana, very good. Both true. Varsha, super.
Next question. Hormones of adrenal cortex regulates how many of the following function? Adrenal cortex ன்னு கொடுத்துட்டாங்க. It is both aldosterone and cortisol. இது வந்து மினரல் கார்டிகாய்டு, குளுக்கோகார்டிகாய்டு ரெண்டும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணும்? குளுக்கோனியோஜெனசிஸ் பண்ணும், லைப்போலிசிஸ் பண்ணும், புரோட்டியோலிசிஸ் பண்ணும், எரித்ரோபோலிசிஸ் பண்ணும், பிளட் ப்ரெஷர், ஜிஎஃப்ஆர் எல்லாமே. ஆன்சர் ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4. ஏன் இன்னும் யாரும் ஆன்சர் பண்ணல? அட்ரினல் கார்டெக்ஸில் இருக்கிற ஹார்மோன்ஸ் மினரல் கார்டிகாய்டு, குளுக்கோகார்டிகாய்டு இது எல்லாமே பண்ணும். Hormones of adrenal cortex regulates how many of the following functions? Very good, Krishna Kirtana. Next question. 29th question. How many of the following glands are correctly paired regarding their location? Quick answer பண்ணுங்க. Very good, very good. Come on, Varsha. Niranjini எங்க காணோம்? யோகேஷ், நிரஞ்சனிலாம் வரல. இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. thymus between lungs, behind sternum, ventral to aorta. கரெக்டா? கரெக்ட். தைராய்டு டார்சல் கிடையாது. either side of trachea. இது தப்பு. ஹைப்போதலாமஸ், செல்லா டர்சிக்கால இருக்கிறது ஹைப்போதலாமஸ் கிடையாது. பிட்யூட்டரி. adrenal gland, one at anterior part of each kidney. Pineal gland, dorsal side of forebrain. Appo how many are correctly matched? 1, 4 and 5. Very good. Very good, Krishna Kirshana, Varsha and Bala. Next question, the last question of today's session. இதுல ரொம்ப நிறுத்தி நிதானமா ஆன்சர் பண்ணுங்க. வர்ஷா, இது எதுக்கு ஆன்சர்? 30th எதுக்கு ஆன்சர் பண்ற? இதுக்கு ஆன்சர் என்ன? I'm going to give you time to answer this. ஆன்சர் பண்ணு. சைலண்ட் மாஃபியா 2 சொல்லியிருக்கீங்க. ஓகே, செக் பண்ணுவோம். வர்ஷா 29. ஓகே கரெக்ட். 30 வா? Which of the following is true regarding hormone and stimulus? What do you mean by stimulus? And the hormone secrete ஆகணும்னா அதுக்கு என்ன ஸ்டிமுலேட் ஆகணும்? ஸோ மெலட்டோனின் செக்ரீட் ஆகணும்னா லைட் இருக்கக்கூடாது. absence of sunlight, correct. PTH, parathyroid hormone, அதுக்கு வந்து இன்கேஸ் பிளட்ல கால்சியம் லெவல் கம்மியாக இருந்தால் இது செக்ரீட் ஆகும். ஹைப்போகால்சிமிக், இங்கே என்ன கொடுத்துருக்கான்? கிளைசீமியா. தப்பு. என்னவா இருக்கணும்? ஹைப்போகால்சிமியா. இன்சுலின் எப்போ செக்ரீட் ஆகும்? பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருந்தால். ஸோ ஹைப்பர் கிளைசீமியாவாக இருந்தால் இன்சுலின் செக்ரீட் ஆகும். புரிஞ்சுதா நான் என்ன சொல்கிறேன்னு? கொஸ்டினை தெளிவாக பாரு. கொடுத்துருக்கிற ஹார்மோனும் அதோட ஸ்டிமுலஸும் என்ன? அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும்னா அதோட ஸ்டிமுலஸ் என்ன? இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும்னா பிளட்ல குளுக்கோஸ் அதிகமாக இருக்கணும். ஹைப்பர் கிளைசீமியாவாக இருந்தால் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். கால்சிட்டோனின், ஹைப்பர் கால்சிமியா, பிளட்ல கால்சியம் லெவல் அதிகமாக இருந்தால் கால்சிட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டு. டிஎஸ்ஹெச்சோட லெவல் தான் ஹைப்பர் தைராய்டிசமா ஹைப்போதைராய்டிசமா, அதுக்கு ஏற்ற மாதிரி டிஎஸ்ஹெச்சோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி T3 T4 ப்ரொடியூஸ் ஆகும். எஸ். குளுக்கோகார்டிகாய்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஆன்டீரியர் பிட்யூட்ரியில் ப்ரொடியூஸ் ஆகிற
adrenocorticotropic hormone. Yes. So option, which of the following is true? 1, 3, 4, 5, 6. 1, 3, 4, 5, 6. Option 1. Super Krishna Kirtana. Good. So with this we have come to the end of the session. ஸோ இதுதான் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பேஜு. இதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம். இந்த என்டையர் கிளாஸோட நோட்ஸும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஹார்மோன்ஸ் எந்தெந்த டைப் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக ஐ ஹேவ் I'll be giving you in the notes. இம்மீடியட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸும், இங்கே நடக்கிற மாடியூல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸும், மார்க் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வித் சொல்யூஷன்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் ஆஃப்டர் அரவுண்ட் நம்மளுக்கு 6th இருந்து நிறைய மார்க் எக்ஸாம்ஸும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸை வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கொஸ்டின் பேப்பரை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் ப்ளீஸ் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலே எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். இல்லை அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நாங்கள் மேம் கிட்ட டேரெக்டாக பேசணும், டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் அதில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். we will immediately connect to you. ஓகே, ஸோ இந்த லைவில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் மற்ற டாபிக்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தேவையான குவிக் ஷார்ட்ஸ் நிறைய குவிக் ரிவிஷனுக்கு நாங்கள் போட்டுட்ருக்கோம். சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். லைவ் டெய்லியும் நம்மளுக்கு மேபி ஒரு வீக்கில் 1 day 2 day நம்மளுக்கு ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் we are coming live on most of the days. உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் எல்லா நாளுமே. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட லைவில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிருஷ்ண கீர்த்தனா. ஸோ செகண்ட் யார்? கோயம்புத்தூர் சிங்கர். செகண்டு கோயம்புத்தூர் சிங்கர். ஸோ அதான் பாலா இல்லையா? பாலான்னு தானே சொன்னார் அவர் பேர். ஓகே, ஸோ சூப்பர். கீப் அப் த ஸ்பிரிட், கீப் லேர்னிங். உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். லெட்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் டார்கெட் நீட் 2026 டார்கெட் பண்ண அடிச்சு பொழிக்கலாம். So all the best students. We'll meet you all in the next session, next live very soon. Until then, take care. Bye. Signing off. Ta-da!